ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हर्यातीतरसीवर भगवारिसगुगैल हरिवाय्रमि परमात्मन् अरुणाचलरमणन् परिवाळं मुरुगानल பரனார்ந்திடு குகையார்ந்து அறிவாம் விழித்திரவாய் நிசம் அறிவாய் அது வெளியாம் அண்ணாமலையாய் அடியேனை ஆண்ட அன்றே ஆவியுடல் கொண்டாயனக்கோ குறையுண்டோ குறையும் நீ அல்லால் என்னேனிவற்றை என்னுயிரே எண்ணம் எதுவோ அது செய்வாய் கண்ணே உந்தன் கழலினையில் காதற் பெருக்கே தருவாயே கண்ணே உந்தன் கழலினையில் காதற் பெருக்கே தருவாயே. ॐ भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं कर्णे ॐ भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवागंसस्तनूभिः व्यशेम देवहितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु
ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஆக நேற்று இரண்டாவது கேள்வி கேட்கப்பட்டது. அதாவது பார்கவன் என்று சொல்லக்கூடிய அந்த சிஷ்யன் விதர்ப தேசத்தை சேர்ந்தவன். அவன் பிப்பலாத மகர்ஷியை அணுகி இரண்டாவது கேள்வியை கேட்டான். என்ன கேள்வி கேட்டான் அவன்? நம்முடைய இந்த உடலுக்குள்ள எத்தனை வகையான தேவர்கள் இருக்கிறார்கள்? தேவர்கள்னா ஒளி பொருந்தியவர்கள் அர்த்தம். அப்படின்னா என்னன்னு கேட்டா இந்திரியங்களை பற்றி தான் கேட்குறான். ஞானேந்திரியம் கர்மேந்திரியங்களை பற்றி தான் அவன் கேள்வி ஆக்சுவலாக கேட்குறான். யார் யார் அந்த இந்திரியங்களை பிரகாசமடைய செய்கிறார்கள் அப்படின்னு கேட்குறான். இந்த அதிதேவதைகளை பற்றிலாம் கேட்குறான்னு வச்சுக்கோமே. அந்த இந்திரியங்களுக்கு ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் ஒரு அதிதேவதை இருக்கு. அதுக்கப்புறம் கேட்குறான், இதில் யார் வரிஷ்டன், யார் இதில் சிறந்தவன் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு பிப்பலாத ரிஷி என்ன சொல்கிறார்? நான் சொல்கிறேன்ப்பா, அதுக்கு முன்னாடி உனக்கு கதை ஒன்று சொல்லணும் உனக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கதை ஒன்று சொல்கிறார். என்ன கதை சொல்கிறார்? ஒரு முறை இந்த உடலில் உள்ள இந்த இந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் இவையெல்லாம் தங்களுக்குள்ள வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சுதான். யார் இதிலே சிறந்தவர்கள்னு சொல்லி. ஒன்று சொல்லிச்சான், தான் தான் சிறந்தவன் சொல்லிச்சு. நான் தான் இந்த உடலை நான் கட்டி காத்து தாங்கி கொண்டிருக்கின்றேன், நான் தான் சிறந்தவன் அப்படின்னு ஒவ்வொரு புலன்களும் சொல்லிச்சு. அப்போ இங்கே அந்த பிராணன் சொல்லிச்சான், இப்படி மோகம் கொள்ளாதீர்கள், கர்வம் கொள்ளாதீர்கள், உங்கள் எல்லாரோடும் நான் தான் சிறந்தவன், நான் தான் அனைத்தையும் கட்டி காக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. ஆனால் இந்த இந்திரியங்கள்லாம் அதை நம்பலை. அஸ்ரத்த தானகான்னு அர்த்தம். ஒரு அலட்சியமாக என்னமோ சொல்கிறாரு இந்த பிராணன் சொல்லிட்டு பேசாமல் இருந்தான். உடனே பிராணன் நான் இப்போ செஞ்சு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு உடனே அங்கிருந்து எழுந்து போக பார்த்தார். பிராணன் வெளியேற பார்த்த உடனே எல்லா புலன்களும் எழுந்து அதோடு சேர்ந்து போக வேண்டியதான் இல்லையா, எல்லா இந்திரியங்களும். அப்புறம் பிராணன் மீண்டும் உட்கார்ந்தார். எல்லாம் தன் தன் ஸ்தானத்தில் உட்கார வேண்டியதாக போச்சு. ஸோ அது எப்படின்னு கேட்டால், இந்த குயின் பி, இந்த தேனீக்கள்லேயே ராணி மகாராணி, வெளில போனால் எல்லா தேனீக்களும் போக வேண்டியதான். இந்த மகாராணி அந்த தேனியோடைய அந்த ராணி திரும்பி உட்காந்து எல்லாம் உட்கார வேண்டும். அதுபோல் ஆகவே இந்த இந்திரியங்கள்லாம் கூட பிராணசக்தினால தான் இயங்குது அப்படிங்கிறது அதை காமிக்கிறது. அதாவது பிராணசக்தி இருந்தால் தான் இந்திரியங்கள் வேலை செய்ய முடியும். அதை சார்ந்து தான் இருக்கின்றன. பிராணன் போயிட்டா இந்திரியங்கள்லாம் வேலை செய்யாது அப்படிங்கிற ஒரு உண்மையை ரொம்ப அழகான ஒரு கதை மூலமாக எடுத்து சொல்கிறார். ஸோ ஆக இந்த இந்திரியங்களுக்கு ஒளி கொடுத்து அவை இயக்குபவையே இந்த பிராணசக்தி தான் அப்படிங்கிறது சொல்கிறாரு. அப்புறம் இந்த இந்திரியங்கள்லாம் சேர்ந்து தங்களுடைய தவறை உணர்ந்த பிறகு பிராணன் தான் வரிஷ்டமானவன், சிரேஷ்டன்னு சொல்லிட்டு இந்திரியங்கள்லாம் சேர்ந்து புகழ ஆரம்பிச்சது பிராணசக்தியை. அதைத்தான் நேற்று நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதை நம்ம 5வது அந்த மந்திரத்துலேருந்து நம்ம இப்போ பார்ப்போம். எப்படி இந்த இந்திரியங்கள்லாம் சேர்ந்து இந்த பிராணனை புகழ்றது அப்படிங்கிறது பார்ப்போம். ஏஷோக்னிஸ்தபதி ஏஷ சூர்யः ஏஷ பர்ஜன்யோ மகவானேஷ வாயுः ஏஷ பிருத்திவி ரயிர்தேவः சத் அசத் ச அமிர்தம் ச யத் அராயிவ ரதநாபௌ பிராணே சர்வம் பிரதிஷ்டிதம் ருச்சோ யஜூம்சி சாமானி யஜ்ஞः க்ஷத்ரம் பிரம்ம ச பிரஜாபதிஷ்சரசி கர்ப்பே त्वमेव प्रतिजायसे तुभ्यं प्राण प्रजाः तु इमा बलिं हरन्ति यप्राणैः प्रतितिष्ठसि. இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் நேத்தி. இந்த இந்திரியங்கள் என்ன சொல்லி புகழ்கின்றன? பிராணனே, ஓ பிராணசக்தியே, தாங்கள் தான் நெருப்பாகி இங்கே எல்லாவற்றையும் எரித்து சாம்பலாக்குகிறீர்கள். தாங்களே தான் சூரியனாகி இங்கே ஒளிர்கிறீர்கள்.
சூரியனாக இருந்ததுனால தாங்களே தான் மேகமாகி மழையாக பொழிகிறீர்கள். நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த பிராணசக்தி தான் சூரியன் சொல்லி பார்த்தோம். அதனால தான் இந்த மழையெல்லாம் இங்கே பொழிகிறது, மழையாக பொழிகிறீர்கள். தாங்களே தான் இந்த இந்திரன், எல்லாவற்றையும் ஆழக்கூடிய இந்திரன். தாங்களே தான் வாயு, தாங்களே தான் பிருத்திவி, ரயிர் தேவகா. இப்படி தாங்களே தான் எல்லா இந்த பிரபஞ்ச இயக்கத்திற்கும் காரணமாக இருக்கிறீர்கள். அதாவது ஸ்தூல சூக்ஷ்ம எல்லா விஷயங்களுக்கும் ஆதாரமாக இருக்கிறீர்கள் என்பதாக இங்க போழ்கிறார்கள். அது மாத்திரம் இல்லை, அராய்வ ரதநாபம். எப்படி ஒரு சக்கரத்துல வந்து அந்த நடு மையமா இருக்கே, அதுக்கு அந்த சக்கரத்துடைய குடம்னு சொல்றாங்க. நான் நேற்று தான் பார்த்தேன் அது என்னன்னு. அதுல எல்லா ஆரங்களும் எப்படி நடு மையத்துல வந்து சேர்ந்திருக்கோ, அதுபோல இந்த உலகத்துல எல்லாமே அந்த பிராணசக்தி தான் தங்கி இருக்கு. அதனாலதான் இங்க பிரதிஷ்டிதம் பிரதிஷ்டிதம் அப்படின்னு சொல்லப்பட்டு அந்த பிராணசக்தியிலாம் எல்லாமே தங்கி இருக்கு. ஈவன் இந்த 4 வேதங்கள்னு சொல்லுவோமே, அது கூட எப்படி பிராணசக்தி இல்லாட்டி அந்த வேதத்தை யார் கற்பிப்பான்னு எதிர்பார்த்தோம். அது கூட பிரயோஜனமா இருக்கிறது அந்த பிராணசக்தினாலதான். அதே மாதிரி யஜ்ஞங்கள், யாக யஜ்ஞங்கள், அந்த அந்த வேதங்கள் தான் யாக யஜ்ஞங்கள் சொல்லுது. ஆனா அந்த யஜ்ஞங்கள் செய்ய யாருமே கர்த்தா இல்லாட்டி, வேத பண்டிதர்கள்லாம் இல்லாட்டி, அவங்களுக்கு பிராணம் இருந்தால் தானே அவங்க ஈர்த்து இருக்க முடியும். அப்போ யாக யஜ்ஞாதிகளும் கிடையாதுன்னு பார்த்தோம். அதே போல சத்திரியர்கள் பிராமணர்கள் யாருமே கிடையாது. ஆகவே இந்த பிராணசக்தி தான் இந்த சமூக இயக்கத்துக்கு கூட முழு காரணமாக இருக்குன்னு பார்த்தோம். அதே பிராணசக்தி தான் பிரஜாபதினு சொன்னார் இல்லையா, அவரே தான் இந்த தாயின் கருவிலையும் புகுந்து இங்கே உயிர்களாகவும் பரிணமித்திருக்கிறார். பிரஜாபதி சரசி கர்ப்பே தொமேவ பிரதிஜாயசே. ஸோ அந்த பிராணன் தான் இங்கே அந்த குழந்தையாகவும் இங்கே மற்ற எல்லா உயிர்களாகவும் அங்கே பிராணசக்தி தான் அப்படி பரிணமித்திருக்கிறது. ஆகவே எல்லோருமே தங்களுக்காக தான் இந்த இந்திரியங்கள் மூலமாக பலிம் ஹரந்தி. பலிம் ஹரந்தினா ஆகுதிகளை கொண்டு வந்து சேர்க்கிறாங்க, ஆஸ் இஃப் பிரசன்ஸை வந்து கொடுக்குற மாதிரி. ஆகவே தாங்கள் தான் மற்ற இந்திரியங்களோடு இந்த உடலை ஆண்டு கொண்டிருக்கிறீர்கள் என்பதாக நிறுத்தி பார்த்தோம். ஸோ இந்த புலன்கள் எல்லாம் சேர்ந்து இந்த பிராணசக்தியை துதி பண்றாங்க. இப்போ கண்டினியூ பண்ணுவோம். நம்ம 8வது மந்திரத்திலேருந்து பார்ப்போம். தேவானாமசி வஹ்னி தமஹா பித்ருணாம் பிரதமா ஸ்வதா ரிஷீனாம் சரிதம் சத்யம் அதர்வ ஆங்கிரசாமசி தேவானாமசி வஹ்னி தமஹா பித்ருணாம் பிரதமா ஸ்வதா ரிஷீனாம் சரிதம் சத்யம் அதர்வ ஆங்கிரசாமசி. இங்க என்ன சொல்லப்பட்டுன்னு கேட்டா, தேவானாம் அசி வஹ்னி தமஹா. வஹ்னினா அக்னி. ஆக அந்த பிராணசக்தி தான் அக்னியா இருக்குன்னு சொன்னார் இல்லையா, நேற்றையெல்லாம் பார்த்தோம் இல்லையா. அக்னியாக இருந்து தாங்கள் தான் அந்த தேவர்களுக்கு இங்கே கொடுக்கப்பட ஆகுதிகளை எல்லாம் கொண்டு சேர்க்கிறீர்கள். ஸோ எதுக்காக நம்ம அக்னியில் ஆகுதியை கொடுக்குறோம்? தேவர்களுக்கு நம்ம நேரே கொடுக்க முடியாது. அதனால நம்முடைய சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், அக்னியை வளர்த்து அதில் ஆகுதியை கொடுத்தோம்னா, இந்திராய இதன் நமமா அப்படின்னு ஸ்வாஹா, இந்திராய ஸ்வாஹா இதன் நமமான்னு கொடுத்தோன்னு சொன்னால், அந்த அக்னியானது அந்த ஆகுதியை கொண்டு போய் தேவர்களுக்கு சமர்ப்பிக்குதான். ஸோ கீதையில் தான் சொல்லப்பட்டிருக்கு. அவங்க ரொம்ப ப்ளீஸ்ட், ரொம்ப சந்தோஷப்பட்டு நமக்கு வேண்டிய மழையையும் எல்லாவற்றையும் கொடுக்கிறார்கள். பரஸ்பரம் பாவயந்தகா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படிதான் நம்முடைய சாஸ்திரம் சொல்லுது. ஆகவே தாங்களே தான் அக்னியாக இருந்து, ஓ பிராணசக்தியே தாங்களே தான் அக்னியாக இருந்து அந்த தேவர்களுக்கு உண்டான ஆகுதிகளை எல்லாம் கொண்டு சேர்க்கிறீர்கள். அது மாத்திரம் இல்லை, இந்த பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்யறோம் இல்லையா, அது மாத்திரம் இல்லை, இந்த நாந்தின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பித்ருக்களுக்கு வந்து அவங்க ஸ்வதான்னு சொல்லிட்டு அந்த பிண்டம் எல்லாம் சமர்ப்பிப்பாங்க. ஸோ அதுதான் அவங்களுக்கு சேர வேண்டிய முதல் ஆகுதியம். ஆகுதி மீன்ஸ் வாட், அது உணவுன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்வதான்னு சொல்கிறாங்க. அதை கூட அதான் அடுத்தது சொல்லுவாங்க, பித்ருனா பிரதமா ஸ்வதா. பிரதமான என்ன, முதல்ல அவங்களுக்கு சேர வேண்டிய அந்த ஸ்வதான்னு சொல்லக்கூடிய அதை கூட தாங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கிறீர்கள். ஆகவே இந்த பிராணசக்தி இல்லாட்டி, ஏன்னா பிராணசக்தி இல்லாட்டி யாக யஜ்ஞாதிகள் செய்ய முடியாது. தேவர்களுக்கு எதுவுமே நம்ம ஆகுதியாக கொடுக்க முடியாது, பித்ருக்களுக்கும் ஒன்றும் கொடுக்க முடியாது.
அது மாத்திரம் இல்லை, அக்னியா இருந்து தாங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கிறீர்கள்னு சொல்றாங்க. அதே போல சுதான்னு சொல்லக்கூடிய அந்த நம்ம எள்ளும் தண்ணீர் விடுறோம், அப்புறம் அந்த பிண்டம்லாம் போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி அதை கொண்டு போய் சுவாமி இதெல்லாம் கொடுக்குறோமே, உண்மையிலேயே அவங்களுக்கு போய் சேருதா அது கேள்வி வரலாம். ஆனால் பெரியவங்க சொல்றாங்க, சாஸ்திரம் சொல்றாங்க, ஏதோ ஒரு விதத்தில் அவங்களை போய் சேருதுன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு நன்மை பயக்குதுங்கிறாங்க, அதனால செய்யத்தான் வேணுங்கிறாங்க. ஆனால் சயின்டிஃபிக்காக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு கேட்டால் நிறைய விஷயம் சயின்டிஃபிக் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. பித்ருலோகம்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குன்னா சாஸ்திரம் சொல்லதான் நம்புறோம். நம்ம இதெல்லாம் செஞ்சால் அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நன்மை அழிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அப்படி எதுவும் இல்லாட்டி கூட நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி தானே. நம்மளுடைய மூதாதையர்கள் நமக்கு இவ்வளோ கொடுத்துட்டு போயிருக்காங்க இல்லையா, இந்த கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அவங்கள நினச்சி நம்ம கொடுக்கறது என்ன தவறு இருக்கு. ஸோ அதை தாங்கள் தான் கொண்டு சேர்க்கிறீர்கள். அப்புறம் ரிஷினாம் சரிதம் சத்தியம். சத்தியம் சரிதம், இங்கே ரிஷினாம் சொன்னால் ரிஷிகள் கிடையாது. இங்கே ரிஷினாம்னா என்னன்னு கேட்டால் இன்னொரு பேர், புலன்களுக்கு ரிஷின்னு பேர் இருக்கும். ஸோ இந்த இந்திரியங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த இந்திரியங்களுக்கு பின்னாடி உண்மையிலேயே சத்தியம் என்னது, உண்மையிலேயே சரிதம் என்ன அர்த்தம், அதை இயக்குவதாக இருக்கக்கூடிய அங்கீரச. அங்கீரசனா, அங்கீனா இந்த உடல், அது ஒரு ரசம்னு என்ன அர்த்தம் கேட்டால் அது ஒரு எசன்ஸா. அப்படி இருக்கக்கூடிய அந்த பிராணனுக்கு நம்முடைய இந்த வேத சாஸ்திரத்தில் அதர்வம்னு இன்னொரு பேர் இருக்கும். சாஸ்திரத்தில் வேதத்தில் அதர்வன்னு ஒரு பேர் இருக்கும். ஆக அந்த அதர்வமா இருந்து அங்கீரசன் அர்த்தம் இந்த உடம்புடைய சாரமாக இருக்கக்கூடிய அந்த பிராணனாக இருந்து தாங்கள் தான் சத்தியம் சரிதம் ரிஷினாம், உண்மையிலேயே இந்த ரிஷின்னு சொன்ன அர்த்தம் இந்த புலன்களை எல்லாம் தாங்கள் தான் இயக்குகிறீர்கள். ஸோ நம்ம படிக்க போகிறோம் எப்படி பிராண அபான வாயுகள்லாம் நம்ம உடல் இயக்கத்துக்கு, இந்த இந்திரியங்கள்லாம் இயங்குறதுக்கு எப்படி காரணமாக இருக்க போதுன்னு பின்னாடி சொல்ல போகிறார், 3வது சாப்டரில் சொல்ல போகிறார். ஆகவே ஓ பிராணசக்தியே தாங்கள் தான் எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கிறீர்கள் சொல்லிட்டு இந்த இந்திரியங்கள் இந்த புலன்கள்லாம் சேர்ந்து ஸ்துதி பண்ணுறாங்க. அதான் அந்த 8வது செய்யுளில் பார்த்தோம். இப்போ இங்கே பாருங்க, இப்போ நம்ம இந்த உபனிஷத்தை படிக்கும்போது ரிஷினாம் திடீர்னு வருது. நம்ம ரிஷின்னு சொன்னால் உடனே இந்த சப்த ரிஷியில் யாரோ ஒருத்தர் நினச்சிக்கிறோம். ஆனால் அங்கே பார்த்தா அந்த ரிஷின்னு சொன்னால் அதுக்கு இங்கே என்ன, இந்த கான்டெக்சுவல் என்ன பொருள்னு கேட்டால் இந்திரியங்கள் சத்தியம் சரித்தம்னு நினைத்தோம், அவை இயக்குவதே, அவற்றை இயக்குவதாக இருக்கிறது. ஏன் அது பிராணம் எழுந்து போகணும், இதெல்லாம் போயிடுச்சு, இந்த இந்திரியங்கள்லாம் அவ்வளோ எழுந்து போக வேண்டியதானே. ஆகவே பிராணசக்தி இருங்கிறதுனால தான் இந்த இந்திரியங்கள்லாம் இயங்குது. கண் பார்க்கக்கூடியதாக இருக்குது, செவி கேட்கக்கூடியதாக இருக்குது. பிராணம் போயிடுச்சுன்னா இவையெல்லாம் சக்தி இழந்து போயிடும், ஒன்றுமே செய்ய முடியாது. அந்தந்த கோலி இருந்தாலும் அந்த இந்திரியங்கள்லாம் இயங்க மாட்டேங்குது. ஆகவே தாங்கள் தான் எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கிறீர்கள் என்று. ஆக இந்த பிராணசக்தி நம்ம சாதாரண எடை போட்டுறக்கூடாது, அது ரொம்ப உயர்ந்த விஷயங்கிறதுனால இங்கே அவ்வளோ சொல்லிட்டு இருக்காங்க இந்த பிராணசக்தியை பற்றி. அதாவது பிரபஞ்சத்துக்கு ஆதாரமாகவும் இருக்குது, பிரபஞ்ச இயக்கத்துக்கு. அதே மாதிரி இந்த மனித சமூகம் சரியாக இயங்குவதற்கும் காரணமாக இருக்குது. இண்டிவிஜுவலி நம்மளுடைய இந்த உடல் மனம் புத்தி இந்த இந்திரியங்கள்லாம் இயங்குவதற்கும் பிராணசக்தி ரொம்ப முக்கியமாக இருக்குங்கிறது தான் இங்கே இந்த ரிஷி எடுத்து சொல்கிறார். இந்திரஸ்துவம் பிராணஹா, இந்திரஹா துவம் பிராண, இந்திரஹா துவம் பிராண, தேஜசா ருத்ரோசி பரிரக்ஷிதா, துவம் அந்தரிக்ஷே சரசி, சூரியஸ்துவம் ஜோதிஷாம் பதிஹி, இந்திரஸ்துவம் பிராண, தேஜசா ருத்ரோசி பரிரக்ஷிதா, துவம் அந்தரிக்ஷே சரசி, சூரியஸ்துவம் ஜோதிஷாம் பதிஹி. இங்கே பிராண நீங்க அழைத்து, ஓ பிராண, இந்திரஹாத்வம் தாங்கள் தான் எல்லாவற்றையும் ஆளும் அந்த இந்திரனாக இருக்கிறீர்கள். இந்திரன் சொன்னால் எல்லாவற்றையும் ஆள்பவன் அர்த்தம், அப்படிதான் அதை பார்க்கணும். எல்லாவற்றையும் ஆள்பவனாக இருக்கிறீர்கள். இங்கே குருதேவர் ஒரு இன்டர்பிரேஷன் கொடுக்குறார். என்ன சொல்றான்னு கேட்டால், இந்திரன் சொல்றவன் மனசுக்கு அதிபதி. ஸோ ஆகவே மனசு தான் எல்லாவற்றையும் படைக்கிறது. ஆகவே இங்கே படைக்கும் கடவுள்னு கூட சொல்லலாம் அப்படிங்கிறார் குருதேவர். தாங்கள் தான் படைக்கும் கடவுளாக இருக்கிறீர்கள். அந்த பிரஜாபதி தானே பிராணன் ஆனதை கூட பார்த்தோம் நம்ம. பிரஜாபதினா அந்த கிரியேட்டர், அதான் முதல் நாள்லாம் பார்த்தோம்.
ஆக தாங்கள் தான் அந்த இந்திரனாக இருந்து எல்லாவற்றையும் ஆள்கிறீர்கள். தேஜசா ருத்ரோசி, அபரிமிதமான சக்தி கொண்டவராய் ருத்ரனாக இருந்து எல்லாவற்றையும் அழிப்பவரும் தாங்களே தான். ருத்ரஹாசி பரிரக்ஷிதா, எல்லாவற்றையும் காப்பவராகவும் தாங்கள் தான் இருக்கிறீர்கள். ஆக இங்க என்ன ஆச்சுன்னு கேட்டா, படைக்கும் கடவுள், அழிக்கும் கடவுள், அந்த காக்கும் கடவுள், அந்த ட்ரினிட்டி சொல்லுவோம் இல்லையா, மும்மூர்த்திகள், அதற்கு பின்னாடி இயக்கமா இருக்கிறதும் இந்த பிராணன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதுல இருந்தா இதெல்லாம் வருது அப்படிங்கிற மாதிரி நாம எடுத்துக்கணும் அதை. ஆகவே ஓ பிராணசக்தியே, தாங்கள் தான் இந்திரனாக இருந்து இங்கே எல்லாவற்றையும் ஆழ்கிறீர்கள். தாங்கள் தான் ருத்ரனாக இருந்து, தேஜசான அர்த்தம், தங்களுடைய அந்த வல்லமையினால், சக்தியினால் எல்லாவற்றையும் அழிக்கும் அந்த ஒரு சக்தியாகவும் இருக்கிறீர்கள். தாங்களே தான் பரிரக்ஷிதா, எல்லாவற்றையும் காக்கும் அந்த ஒரு சக்தியாகவும் இருக்கிறீர்கள். தொம் அந்தரிக்ஷே சரசி சூரியஸ்துவம், அந்த வானத்திலே நகர்கின்ற நடமாடுகின்ற அந்த சூரியனாகவும் தாங்கள் தான் இருக்கிறீர்கள். அந்தரிக்ஷேன்னு அர்த்தம், அந்த வானத்திலே நகர்கின்ற சரத்தின்னு அர்த்தம், அதிலே சரசி, அதிலே நகர்ந்து ஊர்ந்து செல்கின்ற சூரியஹாத்வம் ஜோதிஷாம் பதிகி. அந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் எவ்வளவோ ஒளி கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் கூட்டங்கள்லாம் எவ்வளவோ இருக்கு. அதில் தலைவனாக தலை சிறந்து விளங்கக்கூடியவன் சூரியன் அப்படின்னு இங்கே அவரை புகழ்ந்து சொல்லப்பட்டிருக்கு. ஜோதிஷாம் பதிகி, ஜோதிஷாம் ஒளி கொடுக்கக்கூடிய அந்த வானத்தில் மின்னுகின்ற அந்த விஷயங்கள்லேயே தாங்கள் தான் பதிகி, தலைவனாக இருக்கிறீர்கள். என்ன அர்த்தம்? இந்த சூரியன் நம்ம உலகத்தை பொறுத்த மட்டும் அவன்தான் இந்த ஆற்றலையும் சக்தியையும் கொடுத்து, வெப்பத்தை கொடுத்து எல்லாவற்றையும் அவன் இங்கே ரட்சித்து காக்கிறான். ஸோ ஆகவே அவன் தான் எல்லாவற்றையும் சிறந்தவன் இங்கே சொல்லப்பட்டு. இன்ஃபேக்ட் இது அந்த சூரிய தேவனோட உபாசனையாகவே எடுத்துக்கலாம் இந்த 2 சாப்டரையும் நம்ம. ஏன்னா பிராணனை குறிக்கிறது சூரியன் நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா. ஸோ ஆக அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த அந்த ஜோதிஷாம் பத்தியாக தாங்களே தான் திகழ்கிறீர்கள் என்று இந்த இந்திரியங்கள்லாம் பிராணனை ஸ்துதி செய்யும். அடுத்து யதா त्वम् அபிவர்ஷசி அத இமாஹ பிராணதே பிரஜாஹ ஆனந்த ரூபாஸ்திஷ்டந்தி காமாய அன்னம் பவிஷ்யதி இதி. யதா त्वम् அபிவர்ஷசி அத இமாஹ பிராணதே பிரஜாஹ ஆனந்த ரூபாஸ்திஷ்டந்தி காமாய அன்னம் பவிஷ்யதி இதி. யதா त्वम् அபிவர்ஷயசி, சூரிய பகவானா இருக்காங்கன்னு முதல்ல சொல்லியாச்சு இல்லையா. இந்த பிராணனை தாங்களே தான் அபிவர்ஷசி, மழை மேகங்களாகி தாங்களே தான் மழையாக பொழிகிறீர்கள். அபிவர்ஷசி இமாஹா பிரஜாஹா, இமாஹா தே பிரஜாஹா. ஓ பிராண, இங்க பிராணன் சொல்றது அழைக்கிற மாதிரி பிராணன். ஓ பிராணசக்தியே, இமாஹா தே பிரஜாஹா, இந்த தங்களுடைய பிரஜைகள், பிரஜைகள் யாரு? உங்களுடைய இந்த குழந்தைகள், இந்த உயிரினங்கள் எல்லாம் ஆனந்த ரூபாஸ்திஷ்டந்தி, நல்லா மழை பொழியறதுனால தான் எல்லாருக்கும் ஆனந்தம். மழை பொழியாட்டி இங்கே ஒரு புல் பூண்டு கூட முளைக்காது. இப்போ எதை உண்டு நாம் இந்த உயிர் வாழ முடியும்? அது மாத்திரம் இல்லை, மழைன்னு சொன்னாலே ஒரு ஆனந்தம் தான் இல்லையா. நாம் எப்போ பார்த்தாலும் இந்த குழந்தைங்கள மழை நனையாத, சளி பிடிச்சிக்கும், அது இதுன்னு சொல்லுவோம். ஆனால் உண்மையிலேயே மழையில் நனையிறது ரொம்ப ஆனந்தமான விஷயம்தான். அவ்வளவு குளுமையான விஷயம். சரி, நம்ம எவ்வளோதான் நீர்ப்பாசன வசதிகள்னு எவ்வளோ சொன்னாலும் நேரடியாக மழை பொழியிற மாதிரி ஒன்றும் கிடையாது இந்த நிலங்களுக்கு. உடனடியாக அப்படியே குளிர்ந்து போயிடும் இந்த பூமி இல்லையா. பசும்புற் தலை காண்பதல் அரிதுன்னு சொல்லியிருக்காரு. அந்த மழை இல்லாட்டி ஒரு புல் பூண்டு கூட பார்க்க முடியாது. ஸோ ஆக உங்களுடைய இந்த உயிரினங்கள்லாம் அந்த மழை பொழிஞ்ச உடனே என்ன செய்ய, ஆனந்த ரூபாஸ்திஷ்டதி, ரொம்ப ஆனந்தமாக இங்கே
அதுவும் எஸ்பெஷலி இந்த விவசாயிகளுக்கு அவ்வளோ ஆனந்தம் மழை பெஞ்சுன்னு சொன்னான். ஏன்னா சில வானம் பார்த்த பூமி, அங்கே மழையே பெய்யாது சில பூமியெல்லாம். அங்கே மழை பெஞ்சால் ரொம்ப ஆனந்தம். தண்ணீர் கஷ்டம் கிடையாது, அட்லீஸ்ட் தண்ணி குடிக்கவாது கிடைக்குமே அப்படிங்கிற ஆனந்தம். எதுக்காக? காமாய அன்னம் பவிஷ்யதி. அர்த்தம் எதேஷ்டமா காமாயனதை விரும்பின அளவுக்கு இனி அன்னம், இனி உணவு நமக்கு கிடைக்கும், உணவு தட்டுப்பாடு வராது, பஞ்சம்லாம் வராது. ஆகவே விரும்பிய அளவுக்கு எனக்கு உணவு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நினைப்பில் எல்லா உயிர்களும் இங்கே ஆனந்தமாக இருக்கான் இங்கே. ஆகவே பிராணசக்தியே நீதான் மழையாக பொழிகிறீர்கள். ஆகவே தான் உங்களுடைய இந்த பிரஜைகள், இந்த உயிரினங்கள் எல்லாம் அந்த மழையினால ஆனந்தமாக இங்கே உட்கார்ந்துருக்காங்க. ஏன்னு கேட்டால் காமாய அன்னம், விரும்பினது போல இதேஷ்டமாக இங்கே அன்னம் உணவெல்லாம் கிடைக்கும், இனி பஞ்சம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக அதே பிரஜாபதின்னு சொல்லக்கூடிய அந்த பிராணசக்தி தான் சூரியனாக இருந்து அப்புறம் மழையாக பொழிந்து உணவாக ஆகி, அதே உணவு தான் அதோடைய எசன்ஸ், ரசம் தான் வீரியமாக ஆகி, அந்த வீரியம்தான் பிரஜையாக ஆனாங்கன்னு நம்ம பார்த்தோம். அந்த பிரஜையாக இருக்கிற உயிரினங்கள் கூட இங்கே வாழணும்னா திருப்பி அந்த உணவு தான் தேவைப்படுது. அப்போ அதுக்கும் மழை தான் தேவைப்படுது. ஆக பிராணசக்தியே தான் இந்த பிரஜைகளாக வந்திருக்கு. அந்த பிரஜைகளும் எப்போ ஆனந்தப்படுறாங்க? மழை பொழியும் போது. காமாய அன்னம் பவிஷ்யதி, விரும்புகிற அளவுக்கு நிறையா உணவு கிடைக்க போகுதுங்கிற ஆனந்தம். அதனால பிராணசக்தியே தாங்கள் தான் இந்த உலகத்தை காத்து ரட்சிக்கிறீர்கள், இந்த உயிரினங்களுக்கெல்லாம் ஆனந்தத்தை கொடுக்கிறீர்கள். ஆகவே உங்களை துதிக்கின்றோம், உங்களை புகழ்கின்றோம் என்பதாக ஸ்துதி தொடர்கிறது. व्रात्यस्त्वं प्राण एकर्षिः अत्ता विश्वस्य सत्पतिः वयम् आद्यस्य धातारः पिता त्वं मातरिश्वनः व्रात्यः त्वं प्राणै व्रात्यस्त्वं प्राणैः एकर्षिः अत्ता अत्ता विश्वस्य सत्पतिः वयम् आद्यस्य धातारः पिता त्वं मातरिश्वनः. இங்கே விராத்தியஹாத்வம், இந்த பிராணனை எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டால் விராத்தியஹாத்வம். என்ன அர்த்தம், என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டால், இங்கே இங்கிலீஷில் குருதேவ் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்கன்னா that which is not baptizedன்னு சொல்லியிருக்காரு. என்னடா சொல்கிறாருன்னு நமக்கு ஒன்றுமே புரியல. என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம சாஸ்திரத்தை என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த உலகத்தில் எந்த உயிர் பிறந்தாலும், எந்த குழந்தை பிறந்தாலும் பிறப்பால் அது தூய்மையற்றது தானோ, ஏதோ காரணத்தினால அம்மாவுடைய அந்த கருவறையில் வர்றதுனாலையோ எதுனாலையோ அது தூய்மையற்றது தானோ. அப்புறம் சம்ஸ்காரங்கள்னு செய்வோம் இல்லையா, பிறந்தவனை குழந்தை பிறந்த உடனே புண்ணியஹவா ஜனம்லாம் செய்கிறோம் இல்லையா, செஞ்சு அந்த குழந்தைக்கு மற்ற என்ன சொல்கிறது, அந்த சாதம் ஊட்டுறது, அது மாதிரி நிறைய சம்ஸ்காரங்கள் இருக்கு. அப்புறம் அக்ஷராபியாசம்லாம் சம்ஸ்காரம். என்ன கேட்டால் அந்த அந்த சடங்கை செய்ய தான் அந்த குழந்தை புனிதமாகுதுங்கிற மாதிரி. ஸோ இங்கே இந்த பிராணன் முதல்ல தோன்றினவன் இல்லையா, பிரஜாபதி தான் அப்படி பிராணனாகவும் ரையாகவும் ஆனதா சொன்னாங்க இல்லையா. முதல்ல அவன் தோன்றதுனால அவனுக்கு இந்த சம்ஸ்காரங்களை செஞ்சவங்க யாருமே இல்லையா. அப்படிதான் சங்கரரே அப்படிதான் சொல்லியிருக்காரு பாஷ்யத்தில். அவனுக்கு சம்ஸ்காரம் செஞ்சவைக்கு எந்த ஒரு பண்டிதரும் கிடையாதான், யாருமே கிடையாதான். ஆகவே எந்த சம்ஸ்காரங்களுக்கும் ஆட்படாதவன் அப்படின்னு அர்த்தம். அவன் பிறவியிலேயே தூய்மையானவன் அப்படிதான் எடுத்துக்கணுமா. அதுக்காக இந்த பிராணங்கிறது எப்பயுமே தூய்மையற்றவனா இருக்கான்னு கேட்டால் அப்படி கிடையாது. அவனுக்கு சம்ஸ்காரமே தேவையில்லை அப்படின்னு அர்த்தம். பிறப்பிலேயே ரொம்ப புனிதமானவன். ஆகவே விராத்தியகாத்வம்னு சொன்னா பிறப்பிலேயே நீ ரொம்ப தூய்மையானவன். ஆகவே தான் எந்த சம்ஸ்காரங்களும் நீ ஆட்படவில்லை. இன்ஃபேக்ட் உனக்கு சம்ஸ்காரம் செஞ்சு வைக்க அப்போ யாரும் இல்லை. ஆகவே விராத்தியகாத்வம் பிராணைஹி ஏகர்ஷிஹி அத்தா. ஏகர்ஷிஹி அத்தான்னு சொன்னால், அர்ஷிகின்னு சொன்னால் அது ஒரு நெருப்பு, அது ஒரு அக்னின்னு சொல்கிறாங்க. அதர்வண வேதத்தில் சொல்லக்கூடிய ஒரு அக்னி. அந்த அக்னியாக இருந்த அத்தா
அப்படின்னு நம்ம கொடுக்குற ஆகுதி எல்லாம் அவன் தான் சாப்பிட்றானோ. அத்தானா உண்பவன் அர்த்தம். ஸோ அந்த ஒரே அந்த அந்த அக்னியாக இருந்து எல்லாவற்றையும் உண்பவனாகவும் தாங்கள் தான் இருக்கிறீர்கள். விஸ்வஸ்ய சத்பதிஹி, விஸ்வஸ்ய இந்த உலகத்துல எதெல்லாம் இருக்கோ, சத்துன்னு அர்த்தம், இருக்கிறதோ அது எல்லாவற்றுக்கும் நீதான் தலைவன். அது எல்லாமே ஒன்னிலிருந்து தான் வந்தது, இப்படிதான் முதல்ல பார்த்தோம். ஆகவே சத்பதிஹி, எல்லாவற்றுக்கும் நீதான் தலைவனாக இருக்கிற. எல்லா ரைன்னு சொல்லக்கூடிய அந்த பருப்பொருள்னு சொல்ற அந்த மேட்டர் எல்லாவற்றையும் இயக்குவதாக இருக்கக்கூடிய அந்த பிராணசக்தி தான். இந்திரியங்கள்லாம் கூட பிராணசக்தி இல்லாட்டி ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே எதெல்லாம் இங்கே இருக்கோ எல்லாவற்றுக்கும் தலைவனாக தாங்களே தான் இருக்கிறீர்கள். வயம் ஆத்யஸ்ய தாத்தாரஹா, ஆகவே அப்படிப்பட்ட உங்களுக்கு நாங்கள் எல்லாம் தாத்தாரஹா, இங்கே ஆகுதிகளை கொடுக்கிறோம், உங்களுக்கு இந்த உணவை கொடுக்கிறோம், தங்களுடைய உணவை தான் தங்களுக்கே சமர்ப்பிக்கின்றோம். மாதரிஷ்வ துவம் நஹ பிதா, மாதரிஷ்வன்னு சொன்னா வாயு பகவானுடைய தந்தைக்கு பேர் மாதரிஷ்வன். ஸோ அப்படி வாயுவோட தந்தையாவே இருக்கிற நீங்க தான் எங்களுக்கெல்லாம் தந்தை. நகானா எங்களுக்குன்னு அர்த்தம். துவம் பிதா, தாங்கள் தான் தந்தையாக இருக்கிறீர்கள். ஆக பிராணசக்தியினால்தான் அந்த வாயுவே இயங்குது. ஆகவே வாயுக்கு தந்தையாக இங்கே சொல்லியாச்சு. அது மாத்திரம் வாயுக்கு மாத்திரம் நீங்கள் தந்தை இல்லை, எங்கள் எல்லாருக்கும் நீங்கள் தான் தந்தையாக இருக்கிறீர்கள். ஏன்னா பிரஜாபதி தான் வாயுவாகி, அப்புறம் இந்த உணவாகி, அப்புறம் வீரியமாகி இந்த உயிர்களாக இருக்கார். ஆகவே அவர் தான் எங்களுக்கெல்லாம் பிதா. ஸோ எங்கள் எல்லாருக்கும் நீங்கள் தான் பிதா. நமஸ்தே வாயு துமேவ பிரத்யக்ஷம் பிரம்மாசி வாமேவ பிரத்யக்ஷம் பிரம்ம வதிஷ்யாமி ரிதம் வதிஷ்யாமி சத்தியம் வதிஷ்யாமி, அப்படிதான் வேத மந்திரம் சொல்லுது இல்லையா? ஸோ கண்கண்ட பிரம்மமாக தாங்கள் தான் இருக்கிறீர்கள். அப்படியோட வாயுவுக்கே இந்த பிராணசக்தி தான் தந்தையாக இருக்கிறது. ஸோ அந்த பிராணன் தான் எங்களுக்கும் தந்தையாக இருக்கிறது. அட்லீஸ்ட் இந்த பிரஷ்னோபனிஷத்தை படித்த பிறகுவாது இந்த பிராணசக்திங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, அதை ஏழி நகையாடக்கூடாதுன்னு உணர்ந்துக்கணும். அது ரொம்ப முக்கியமான சக்தி. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான சக்தி, இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் ஆளுகின்ற சக்தி, இந்த உடலுக்குள்ளேயும் நமக்கு உயிரோட்டத்தை கொடுக்குற சக்தி. அதை நாம் போற்றி போஷிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு அதை நாம் என்ன செய்யணும், சீராக வைத்திருந்து நாம் நன்றாக இங்கே வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்யணுங்கிற மாதிரி அட்லீஸ்ட் எடுத்துட்டா கூட போதும் இந்த பிரஷ்னோபனிஷத்தை படிச்சு. ஆகவே இந்த பிராணசக்தி அவ்வளோ உயர்வாக போற்றப்படுதுங்க. மாதரிஷ்வானஹா யாதே தனுஹு வாச்சி பிரதிஷ்டிதா. 12வது மந்திரம் என்னாச்சு? 12வது மந்திரம் யாதே தனுஹு வாச்சி பிரதிஷ்டிதா யா ஸ்ரோத்ரே யா ச சக்ஷுஷி யா ச மனசி சந்ததா சிவாம் தாம் குரு மா உத்க்ரமீஹி யாதே தனுஹு வாச்சி பிரதிஷ்டிதா யா ஸ்ரோத்ரே யா ச சக்ஷுஷி யா ச மனசி சந்ததா சிவாம் தாம் குரு மா உத்க்ரமீஹி. இங்கே ஒரு பிரார்த்தனையா இந்த இந்திரியங்கள்லாம் சொல்லுது. பிராணம் என்ன சொல்லுது? தே தனுஹு வாச்சி பிரதிஷ்டிதா. தே தனுஹுனா தங்களுடைய ஒரு அம்சம், அதுதான் இந்த வாக்காக. அந்த வாக்குன்னு சொல்றோம் இல்லையா, நம்முடைய பேச்சு, அதுக்கு பின்னாடி இருந்து இந்த பேச்சு சாத்தியமாறதுக்கு பின்னாடி அதுதான் இருக்கு. தாங்கள் தான் அதுக்கு பின்னாடி, இந்த வாக்குக்கு பின்னாடி இருக்கிறீங்க. பிரதிஷ்டிதா, தாங்கள் தான் அங்கே யுவர் எஸ்டாப்ளிஷ்ட் தேர், ரிசைடிங் தேர். அது மாத்திரம் இல்லை, ஸ்ரோத்ரேயா சக்ஷுஷி, காதுக்கு பின்னாடி இந்த இந்திரியங்களை இயக்குறதும் நீங்க தான். சக்ஷுஷி, கண்களுக்கு பின்னாடியும் மனசுக்கு பின்னாடியும் இருந்து இயக்குறீங்க. ஆகவே என்ன சொல்றதுங்க? சிவாம் தாம் குரு. அப்படி எங்களுக்குள்ள இருப்பதனூடாக சிவாம் தாம் குரு. சிவாம் அர்த்தம், சிவம்னா மங்களகரமான பொருள் அர்த்தம். எங்களுக்கு மங்களம் உண்டாக செய்வீர்களாக. ஏன்? அந்த பிராணன் போயிடுச்சுன்னா சிவன் சவம் ஆயிடுவான், அப்ப அமங்கலம் ஆயிடுவான். ஆகவே இங்க என்ன பிரார்த்தனைங்க? ஓ பிராணசக்தியே, தாங்கள் தான் இந்த வாக்குக்கு பின்னாடி இருந்து
நல்ல வாக்படுத்துவம், நல்ல பேச்சாற்றல். அதே மாதிரி காது, கண்களுக்கு, மனசுக்கு பின்னாடி இருந்து இந்த புலன்கள்லாம் இயங்குறதுக்கு துணையா இருக்கீங்க. நீங்க தயவு செய்து மா உத்கிரமீஹி, இங்க இருந்து போயிட வேண்டாம். உத்கிரமீனா எப்படியே எழுந்து எங்கேயாவது பறந்து போயிட வேண்டாம். சிவம் மா குரு, இங்கே இருந்து எங்களுக்கு சௌக்கியத்தை கொடுக்க வேண்டும். சிவம் மங்களத்தை கொடுக்க வேண்டும், சாந்தியை கொடுக்க வேண்டும். ஸோ கண்கள் ஊடாக நாங்கள் நல்ல மங்களகரமான விஷயத்தை காண வேண்டும். படித்தோம் இல்லையா அந்த இன்வொகேஷன் ப்ரேயரில்? காதுகள் மூலமாக நல்லதையே கேட்க வேண்டும், மனசின் ஊடாக நல்லதையே சிந்திக்க வேண்டும், வாக்கின் ஊடாக நல்லதையே பேச வேண்டும். இப்படி ஒருத்தர் இருந்தான்னா ரொம்ப உத்தமமான ஆழ்வான் இல்லையா? இந்த சிவாம் மாம் குருக்கு இவ்வளோ அர்த்தம் இருக்கும். சிவாம் தாம் குருங்கிறது இவ்வளோ அர்த்தம் இருக்கும். என்ன அர்த்தம்? இந்த இந்திரியங்களுக்கு பின்னாடி இருந்து எங்களுக்கு மங்களம் உண்டாக செய்வீர்களாக. என்ன அர்த்தம்? அப்போ காதுக்கு பின்னாடி இருந்து நல்ல மங்களகரமான விஷயத்தை கேட்டா, கண்களால் நல்ல மங்களகரமான விஷயத்தை பார்த்தா, மங்களகரமான விஷயத்தையே பேசினா, சிந்திச்சா நம்மளோட வாழ்க்கையும் மங்களகரமா இருக்கும். தேவையில்லாத பார்த்து கேட்டு சிந்திச்சோன்னா வாழ்க்கையும் அனர்த்தமா போயிடும், வியர்த்தமா போயிடும். ஆகவே தாங்கள் தான் எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறதுனால சிவம் தாம் குரு, சிவாம் தாம் குரு. அது மட்டும் இல்லை, அமைதியடைய செய்வீர்களாக, சாந்தியை கொடுப்பீர்களாக. மா உத்கிரமி, தயவு செய்து இங்கிருந்து நீங்க நீங்கி விட வேண்டாம், பறந்து சென்று விட வேண்டாம். ஏன் இப்படி காமிச்சுதானே பிராணன், அப்படி எழுந்து பறந்து போனோன்னே எல்லாம் மேலே போக வேண்டாம், எல்லா புலன்கள் இந்திரியங்கள் தான். ஆகவே தயவு செய்து மின்மே போயிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்கேயே இருந்து எங்களுக்கு மங்களத்தை அருளிக்கொண்டு இங்கே இருங்கள். இது ஒரு பிரார்த்தனையா இருக்கு. ஆக இந்த இந்திரியங்கள்லாம் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணுது. அப்புறம் கடைசி இந்த பிரார்த்தனை முடிய போது இப்போ 13வது மந்திரத்துல. ஸோ இங்க என்ன பிரார்த்தனை? பிராணஸ்ய இதம் வசே சர்வம் த்ரிதிவே யத் பிரதிஷ்டிதம் மாதேவ புத்ரான் ரக்ஷஸ்வ ஸ்ரீஷ்ச பிரஜ்ஞாம் ச விதேஹி நஹ இதி. பிராணஸ்ய இதம் வசே சர்வம் த்ரிதிவே யத் பிரதிஷ்டிதம் மாதேவ புத்ரான் ரக்ஷஸ்வ ஸ்ரீஷ்ச பிரஜ்ஞாம் ச விதேஹி நஹ இதி. பிராணஸ்ய வசே இதம் சர்வம் த்ரிதிவே யத் பிரதிஷ்டிதம். த்ரிதிவேன்னு சொன்னா இந்த 3 உலகங்களிலும் யத் பிரதிஷ்டிதம், எதெல்லாம் இருக்கோ எல்லாமே இதம் சர்வம் பிராணவசே, பிராணஸ்ய வசே, பிராணத்தின் வசம்தான் இருக்கு. அந்த பிராணசக்தியோட வசத்துல தான் இங்க என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இருக்கு. எப்படி ஒரு சக்கரத்தோட மையம் அதுல எல்லா ஆரங்களும் சேர்ந்து இருக்கோ, நிலை பெற்று இருக்கோ, அப்படி பார்த்தோம் இல்லையா? அது மாதிரி எல்லா உயிர்களும், எல்லா பிரபஞ்சத்து எல்லா இயக்கமும் அதுல தான் நிலை பெற்றிருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? இங்க அதே தான் சொல்றாரு திரும்ப. இந்த 3 உலகங்களிலும் உள்ள எவையெல்லாம் இருக்கின்றனவோ அவையெல்லாம் இந்த பிராணனுடைய வசத்தில் தான் இருக்கின்றன. பிராணஸ்ய வசே இதம் சர்வம் த்ரிதிவே யத் பிரதிஷ்டிதம். த்ரிதிவே 3 உலகங்கள் எதெல்லாம் இருக்கோ அது எல்லாம் அந்த பிராணசக்தியில்தான் தங்கி இருக்கு, அதுதான் நிலை பெற்று இருக்கு. பிராணசக்தியிலாம் நிலை பெற்று இருக்கு. பிராணசக்தி இல்லைன்னா சூரியன் கிடையாது, மழை கிடையாது, வாயு கிடையாது, அப்ப இங்க உயிர் வாழ்க்கையே கிடையாது. ஆகவே இந்த பிராணசக்தி இல்லைன்னா இங்கே உயிர்கள்லாம் கிடையாது, வேதங்கள் கிடையாது, யஜ்யங்கள் கிடையாது, சத்திரியன் பிராமணன் கிடையாது, எல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஆகவே இந்த 3 உலகங்களிலும் எல்லாமே இந்த பிராணசக்தியெல்லாம் தங்கியிருக்கு. உணவு கிடையாது, ஆக இந்த உலகத்தில் எல்லாமே அந்த பிராணசக்தியின் வசம்தான் இருக்கின்றது. மாதேவ புத்ரான் ரக்ஷஸ்வ, எப்படி ஒரு தாய் தன் குழந்தையை காப்பாடோ அதுபோல நீ என்னை காக்க வேண்டும். என்ன அழகான ஒரு எக்ஸ்பிரஷன் பாருங்க. மாதா இவ புத்ரான் ரக்ஷஸ்வ, ஒரு மகனை ஒரு தாய் எப்படி காப்பாடோ அதுபோல நீ என்னை காக்க வேண்டும். அதான் குருதேவர் கமெண்ட்ல சொல்லியிருக்காரு. ஒரு போலீஸ்காரன் காக்கிற மாதிரி காக்கணும்னு சொல்லலைங்க, ஒரு அரசன் காக்கிற மாதிரி காக்கணும்னு சொல்ல. ஏன்னு கேட்டா குருதேவர் சொல்றார்,
போலீஸ்காரனோ அரசனோ ஒரு கடமையாக செய்வான் அதை காக்கிறது. ஆனால் ஒரு அம்மா தான் தேவை அறிந்து ஒரு சிம்பத்தட்டிக் ஹார்ட்டோட, ஒரு உண்மையான ஒரு இரக்கத்தோட, கருணையோட, ஐயோ என் குழந்தை அப்படிங்கிற ஒரு உணர்வோட இறங்கி வந்து காப்பாடும். ஒரு கடமைக்காக செய்யாம என்னுடைய குழந்தை பாவம் அப்படின்னு இரக்கத்தோட கருணையோட அந்த குழந்தையோட தேவையை அறிந்து காப்பாடும். அதனாலதான் இங்க மாதா இவ புத்திரான் ரக்ஷஸ்வ. ஸோ ஒரு தாய் ஒரு மகனை எப்படி காப்பாடும்? இங்க புத்திரான்னு போட்டிருக்கு, மகன் தான் போட்டிருக்கு. மகனை எப்படி காப்பாடும்? என்ன அழகான ஒரு வசனம் இது இல்லையா? ஸோ கருணையின் மிகுதியாக நீ என்னை காக்கணும். எப்படி ஒரு தாய் காக்கிறாளோ அது போல் நீ என்னை காக்க வேண்டும். ஸ்ரீஷ்ட பிரஜாம்ச விதேகினஹா இதி. நகானா எங்களுக்கு ஸ்ரீஷ்ட பிரஜாம்ச விதேகி. ஸ்ரீனா ஐஸ்வர்யம், பிரஜாம் நல்ல அறிவு, இதெல்லாம் எனக்கு நீ அருள வேண்டும் அப்படின்னு இந்திரியங்கள் பிராணனை பார்த்து சொல்லுது, பிராண சக்தியை பார்த்து. இப்போ நாமளும் அதே தான் பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஸ்ரீஹி அப்படின்னு சொன்னால் இங்கே குருதேவர் என்ன சொல்கிறாருன்னா, செல்வம்னா காசு பணம் அது மாத்திரம் இல்லை, பொன் பொருள் மாத்திரம் கிடையாது, உள்ளே இருக்கிற உயர்ந்த பண்புகள், அதுதான் ஆன்மீக செல்வமும். அன்பு, தயா, இதெல்லாம் எனக்கு நீ கொடுக்கணும். அதான் ஷமா தமா உபரதி எல்லாம் பார்த்தோம் இல்லையா? இதுதான் உண்மையான செல்வங்கள். பிரஜானம் நல்ல தெளிந்த அறிவு, பிரகாசம் பொருந்திய அறிவு. இந்த மாதிரி தெளிந்த அறிவு இருந்துச்சுன்னா இந்த உலகத்தில் வேற எதுவுமே வேண்டாம். அதை மாதிரி புனிதப்படுத்தக்கூடியது எதுவுமே கிடையாது, நல்ல அறிவு மாதிரி. சாக ஓ பிராணதேவதையே, பிராணசக்தியே, ஒரு தாயாக இருந்து நீதான் என்னை காக்க வேண்டும். ஒரு தாய் தன்னுடைய மகனை எப்படி காப்பாளோ அதுபோல காக்க வேண்டும். எனக்கு எல்லா செல்வங்களையும் அருள வேண்டும், நல்ல அறிவை அருள வேண்டும். நகானா எங்களுக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு, எனக்குன்னு சொல்லி பர்சனலாக ஒரு செல்ஃபிஷாக கேட்கல, எங்கள் எல்லோருக்கும் நீ இந்த செல்வத்தையும் ஐஸ்வர்யத்தையும் இந்த நல்ல அறிவையும் எங்களுக்கு அருள்வாயாக என்பதாக இந்த 2வது சாப்டர் நிறைவடையும். ஆகவே இந்த 5வது மந்திரத்திலேருந்து பார்த்தோம்னா 13வது மந்திரம் வரைக்கும் இந்த இந்திரியங்கள்லாம் அந்த பிராணசக்தியோட மகிமையை உணர்ந்து, அது இல்லாட்டி தான் கிடையாது அப்படிங்கிறது உணர்ந்து, பிராணசக்தி தான் இருக்கிறதுனால தான் நம்ம இயங்கி கொண்டு இருக்கோம்னு இந்த புலன்கள்லாம் உணர்ந்து, இந்திரியங்கள்லாம் உணர்ந்து அதை ஸ்துதி பண்ணுற மாதிரி. ஆகவே ரிஷி என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டால், இந்திரியங்கள் நம்ம உடலில் இயங்கணும்னா அதுக்கு பிராணசக்தி தேவைங்கிறது இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார். அது மாத்திரம் இந்த பிரபஞ்ச இயக்கத்துக்கு கூட அந்த பிராணசக்திங்கிறது அவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கார். இப்போது 2வது செய்யுள் சாப்டர் நிறைவடைந்து விட்டது. அடுத்து 3வது சாப்டர், அதுக்கும் போயிடுவோம். ஏன்னா இதோட கண்டினியூவேஷனாக தான் இருக்குது. இந்த பிராணசக்தி எப்படியெல்லாம் தொழிற்படுது இந்த உடம்புல அப்படிங்கிறது ரொம்ப விரிவாக சொல்ல போகிறாங்க. ஸோ இந்த 3வது சாப்டரில் கௌசல்யன் என்று சொல்லக்கூடியவன், அவன் அஸ்வலாயனன் அப்படிங்கிறவருடைய மகன். அவன் இந்த பிப்ராத மகர்ஷியை அணுகி தன்னுடைய கேள்வியை கேட்கின்றான். இது 3வது கேள்வி. இந்த 3வது கேள்வி கேட்கிறான். அதோடு இந்த 3வது அந்த அத்தியாயம் ஆரம்பிக்கிறது. இது அதோடைய தொடர்ச்சியாக இருக்கிறதுனால நம்ம சேர்ந்து பார்த்துட்டே போகலாம் நம்ம. ஸோ ஆக முதல் கேள்வி என்ன, இந்த பிரபஞ்சம் எப்படி உண்டானது, அப்புறம் நமக்குள்ள இருக்கிற இந்த இந்திரியங்கள்லாம் எப்படி செயல்படுது, யார் அதுக்கு பிரகாசம் கொடுக்குறா, யார் அதை இயக்கிறா, அதில் வரிஷ்டன் யாரு அப்படின்னு உள்ள வந்தாச்சு. அப்புறம் அந்த பிராணதேவதை இருக்கே, அந்த பிராணன் இருக்கே, அவன் எப்படி இங்கெல்லாம் தொழிற்படுறான், 5ஆக தன்னையே பிரித்து கொண்டு எப்படி இங்கே தொழிற்படுறான், அவன் எப்படி மேலே போகிறான், மேலே பார்த்தோம் பிரிந்து போகும்போது எப்படி போகிறான், இதெல்லாம் கொஸ்டின் பண்ணுறாங்க. அப்புறம் அந்த பிராணசக்திக்கெல்லாம் ஆதாரம் என்னங்கிற கேள்வி வருது. அதுதான் முக்கியமான கேள்வி. இந்த பிராணசக்திக்கு ஆதாரம் என்ன? பலே வண்டர்ஃபுல் கொஸ்டின் அப்படிங்கிறார் பிப்லாத ரிஷி. இந்த கேள்வியை கேட்ட உடனே ஹி இஸ் சோ ஹாப்பி. சி மேட்டர் அண்ட் எனர்ஜியை பற்றி தான் சயின்டிஃபிக் வேர்ல்டு பேசுது இல்லையா? E = mc² சொல்கிறாங்க இல்லையா? ஏன்னா மேட்டர் அண்ட் எனர்ஜியை பற்றி தான் பேசுகிறாங்க. ஆனால் அந்த எனர்ஜிங்கிறதுக்கு சோர்ஸ் என்ன?
எங்கிருந்து வந்தது அப்படிங்கிற கேள்வி யாரும் கேட்க எத்தனைக்கல நம்ம மெட்டீரியல் சயின்டிஸ்ட். இந்த சாதகன் கேட்கறான், அதை கூட கேட்குறோம். ஸோ அது இன்னும் ஒரு படி மேலே கொண்டு போயிடுது நம்மளை. அதான் இங்கே பார்க்க போறோம். அத ஹைனம் கௌசல்யश्च ஆஷ்வலாயனः பப்ரச்ச பகவன் குத ஏஷ பிராணோ ஜாயதே கதம் ஆயாதி அஸ்மின் ஷரீரே ஆத்மானம் வா பிரவிபஜ்ய கதம் பிரதிஷ்டதே கேன உத்க்ரமதே கதம் பாஹ்யம் அபிதத்தே கதம் அத்தியாத்மமிதி. அத்தன பிறகு, அதாவது இரண்டாவது மாணவன் கேட்டு முடிச்ச பிறகு இப்ப மூன்றாவது மாணவன் யாரோ கௌசல்யன்னு சொல்லக்கூடியவன், அஸ்வலாயருடைய மகன். ஏனம் பிரப்ரச்ச, அவன் இந்த பிப்லாத ரிஷியை பார்த்து கேட்கிறான். பிரப்ரச்சன கேள்வி கேட்கிறான். என்ன கேட்கிறான்? பகவன், ஓ பகவன், குதஹா ஏஷ பிராணோ ஜாயத்தே. குதஹானா எங்கிருந்து, எதிலிருந்து, ஏஷ பிராணோ ஜாயத்தே எங்கிருந்து இந்த பிராணன் தோன்றியது, இந்த பிராணனுக்கு ஆதாரம் என்ன? அதான் சொல்லியாச்சே, பிரஜாபதி தான் இப்படி பிராணனா வந்தார்னு. ஏன் பிராணனை வாங்குற நீ அப்படின்னு சொல்லல. அப்படி சொல்லல. இப்ப மொழி பொறுமையா அதுக்கும் ஆன்சர் பண்ண போறாரு. ஸோ எங்கிருந்து இந்த பிராணன் தோன்றியது, பிராணனுக்கு ஆதாரம் என்ன? கதம் ஆயாதி அஸ்மின் ஷரீரே. சரி, பிராணசக்தி பிரபஞ்சத்தில் இருக்குன்னு நம்ம ஒத்துக்கிறோம். இந்த தேகத்துக்குள்ள எப்படி வந்தது? கதம் ஆயாதி அஸ்மின் ஷரீரே, என்னுடைய இந்த தேகத்துக்குள்ள அந்த பிராணசக்தி எப்படி வந்தது? வந்துட்டு போயிடுச்சுன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. போகாம திரும்ப திரும்ப வந்து போகுது. இதெல்லாம் எப்படி நடக்குது இங்க? ஐயோ, இவன் மூச்சு விட மறந்து போயிட்டான்னு சொல்றோம். அப்படின்னா இந்த போயே போயிட்டான்னு மூச்சு விட மறக்காம மூச்சு விட்டுட்டே இருக்கோம். எப்படி சாத்தியமா இருக்குது எல்லாம்? சரி, ஒரு கேள்வி கேட்குறாங்க. பகவான் சொல்றார், ரமண மகரிஷி, நம்ம தூங்கும் போது யார் இந்த பிராணசக்தி உள்ள போறதையும் வெளில வர்றதையும் என்ஷூர் பண்றா? அது ஒரு தெய்வ சக்தி தான் அதை என்ஷூர் பண்ணுதுங்கிறது. ஏன்னா மனம் ஒடுங்குனா பிராணம் ஒடுங்கிடணும். அப்படிதான் நான் பார்த்துருக்கோம். பிராணனும் மனமும் அப்படிப்பட்டது. பிராணம் ஒடுங்குனா மனம் ஒடுங்கும், மனம் ஒடுங்குனா பிராணம் ஒடுங்கும். ஆனால் ஆழ்ந்த நிதியோட மனம் ஒடுங்கிடுது. ஆனால் பிராணம் எப்படி ஒடுங்காம இருக்கு? ஒரு தெய்வ சக்தி தான் அதை காத்து கொண்டு இருக்குங்கிறது, அப்படி இயக்கி கொண்டு இருக்குங்கிறது. அப்படி சொல்றாரு. அப்படி ஆக எப்படி இந்த பிராணசக்தி இந்த தேகத்துக்குள்ள போய் வருது, எப்படி அது நிலை பெற்று இருக்கு அப்படிங்கிற கேள்வி கேட்கப்படுது. அது மாத்திரம் இல்ல, ஆத்மானம் வா பிரவிபஜ்ய கதம் பிரதிஷ்டதே. ஆத்மானம் என்ன சொன்னா, தானாகவே அது எப்படி 5 வகையாக பிரிந்து இங்கே தொழிற்படுகிறது. பிரவிபஜ்யன்னு அர்த்தம் டிவைடிங் இட் செல்ஃப். தானாகவே பிரிந்து எப்படி கதம் பிரதிஷ்டதே இங்கே நிலை பெறுகிறது அல்லது தொழிற்படுகிறது. கேன உத்கிரமதே எப்படி அது வெளியே செல்கிறது. அந்த இறக்கும் தருவாயில போயிடுச்சு பிராணன் சொல்றோம் இல்லையா. உத்கிரமதே எப்படி அது வெளியேறுகிறது. கதம் பாஹ்யம் அபிதத்தே எப்படி பிரபஞ்சத்தை தாங்குகிறது. கதம் அத்தியாத்மமிதி எப்படி இந்த அத்தியாத்மம்னு சொல்லக்கூடிய இந்த வியக்தி தன்னை, இந்த வியக்தியை எப்படி தாங்குகிறது. ஆக பிராணனை பற்றின எல்லா கேள்வியும் கேட்டான் ஒரே மூச்சில். எவ்வளோ கெட்டிக்காரன் பாருங்க. ஸோ முதல்ல இது எங்கிருந்து தோன்றியது. ரெண்டாவது கொஸ்டின், எப்படி என்னுடைய உடல்ல நிலை பெற்றது. நிலை பெற்ற பிறகு எப்படி அது 5ஆக இந்த பிரிந்து எப்படி தொழிற்படுகிறது. அப்புறம் மரண தருவாயில எப்படி இது பிரிஞ்சு மேலே போகுது. இதே பிராணசக்தி தான் எல்லாவற்றையும் இயக்குதுன்னு சொன்னீங்க. பிரபஞ்ச இயக்கத்துக்கு காரணமாக்குன்னு எப்படி அந்த பாஹ்யம் வெளியில இருக்கிற இந்த பிரபஞ்சத்தை எப்படி தாங்குது. அத்தியாத்மம் உள்ள எப்படி அது எல்லாவற்றையும் கட்டுக்கோப்பா வச்சு எல்லாவற்றையும் வழிநடத்தி செல்கிறது. ஆகவே இந்த பிராணசக்தியை பற்றி எல்லாவற்றையும் எனக்கு சொல்வீர்களாக.
ஏன்னா அவ்வளவு ஸ்துதி பண்ணாங்க இல்லையா அந்த இந்திரியங்கள்லாம் போன சாப்டர்ல. ஸோ அந்த பிராணசக்தியை பற்றி இன்னும் நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதாக அப்படி ஒரு கேள்வியை தொடுக்கிறான், கேள்வி கணக்கு. இதை கேட்டு நான் அசந்து போயிட்டார் பிப்லாத ரிஷி. என்ன சொல்றாரு தெரியுமா பிப்லாத ரிஷி என்ன சொல்றாரு தெரியுமா? தஸ்மை சஹோ வாச்ச அதிப்ரஷ்னான் பிருச்சசி பிரம்மிஷ்டः அசி இதி பிரம்மிஷ்டோ அசி இதி தஸ்மாத் தேகம் பிரவீமி தஸ்மை சஹோ வாச்ச அதிப்ரஷ்னான் பிருச்சசி பிரம்மிஷ்டோசி இதி தஸ்மாத் தேகம் பிரவீமி. தஸ்மை அப்படி கேள்வி கேட்ட அவனை பார்த்து சஹா இந்த பிப்லாத ரிஷி உவாச்ச சொல்றார். என்ன சொல்றார்? அதிப்ரஷ்னான் பிருச்சசி. என்ன அர்த்தம்? அதிக பிரசங்கித்தனமா கேள்வி கேட்காத அப்படி சொல்லல அவர். அதிக பிரசங்கித்தனம் எல்லாம் புத்திசாலி தெரிஞ்சவன் எல்லாம் தெரிஞ்சவன் போய் கேள்வி கேட்கிறியா அப்படி சொல்லல அவர். அதிப்ரஷ்னான்னா ரொம்ப சூட்சமா என்ன கேள்வியை கேட்குறியப்பா, அதிப்ரஷ்னான்னு அதான் தான் அர்த்தம். ரொம்ப சூட்சமான கேள்வியை கேட்குறியப்பா, இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்னா நான் இந்த புலன்களுக்கு மனதுக்கு எட்டாத எல்லாவற்றையும் கடந்த அந்த பொருளை பற்றி நான் பேச வேண்டியிருக்கும். அதை பற்றி பெரிய அறிஞர்கள் பண்டிதர்களே கூட அதை அறிய முடியாமல் இருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த விஷயத்தை நான் பேச வேண்டியிருக்கும்னா அப்படிப்பட்ட கேள்வியை கேட்குறியேப்பா, சபாஷ், ரொம்ப நல்ல கேள்வி கேட்டு. குருதேவர் தன்னோட கமெண்ட்ல சொல்றார், நிறைய சமயத்தில் இந்த சிஷ்யர்களுக்கு மாணவர்களுக்கு தாங்க கேட்குற கேள்வியோடைய ஒரு ஆழம் அகலம் வீரியமே தெரியாது. ஏதோ ஒரு இதால் உந்தப்பட்டு கேட்டுருவாங்களாம். ஸோ அந்த டீச்சர் தான் சொல்லணுமா, நீ கேட்ட கேள்வி ரொம்ப அற்புதமான கேள்வி, சாதாரண கேள்வி இல்லை நீ கேட்டது. இட்ஸ் அ ரியலி பாயிண்டட் அண்ட் அ வெரி டீப் கொஸ்டின் வாட் யூ ஹவ் ஆஸ்க்ட். இந்த கேள்வி நான் பதில் சொன்னேன்னா எல்லாத்தையும் நான் சொல்ல வேண்டி வந்துடுவோன்ட்டு. அதிப்ரஷ்னான் பிருச்சசி, ரொம்ப ஆழமான அற்புதமான கேள்வி கேட்டப்பான். அதாவது இந்த பிரபஞ்சத்துக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய அந்த டிரான்சென்டென்டல்னு சொல்லுவாங்க, எல்லாத்தையும் கடந்த பொருள், அதை பத்தி பேச வேண்டி வருவனா. அப்படி ஒரு கேள்வியை கேட்டேன், சபாஷ்னு சொல்றாங்க. அப்புறம் என்ன சொல்றார்? பிரம்மிஷ்டா அசி இதி, நீ இந்த பிரம்ம தத்துவத்தின் மேல அவ்வளவு ஒரு ஆர்வமுடையவனா இருக்க நீ, அதனால தஸ்மாத் தே அகம் பிரவீமி, உனக்கு நான் இதை சொல்லதான் போறேன், இதற்கு மறுமொழி சொல்லதான் போறேன். என்ன அர்த்தம் கேட்டா, ரொம்ப கேஷுவலா ஒரு கியூரியாசிட்டினால கேள்வி கேட்டால் இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இந்த ஒரு வருஷம் இருக்க சொன்னார் இல்லையா, அந்த ஒரு வருஷத்துல பார்த்துட்டார் இந்த குரு, இவங்கெல்லாம் உண்மையிலேயே சின்சியர் ஃபெலோஸ். அது மாத்திரம் இல்லை, புலன வருஷம் தன் வருஷம் வைத்திருந்து தபஸ்சரியம்லாம் பழகி, அது மாத்திரம் இல்லை ஸ்ரத்தா பக்தியோட இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் படிக்கிறதுக்கு எத்தனிச்சு இங்கே இருந்திருக்காங்க, குரு சேவையெல்லாம் செய்து கொண்டு இருந்திருக்காங்க. ஸோ தே ஆர் வெரி சீரியஸ் அபவுட் தீஸ் திங்ஸ், தே ஆர் ஃபிட் ஸ்டூடெண்ட்ஸ். அதான் இங்கே சொல்றார் அவர், இந்த பிரம்ம பரம்பொருள் மேலே ரொம்ப ஆர்வமுடையமாக இருக்கிறதுனால உனக்கு நான் அதை சொல்கிறேங்கிறார். ஏன்னா குருதேவர் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அப்படி ஆர்வம் இல்லாமல் சும்மா கேஷுவலாக கேள்வி கேட்டால் பதில் சொன்னாலும் விளங்காது. இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம் ஃபார் போத் த டீச்சர் அண்ட் த டாட். சும்மா வேஸ்ட் ஆஃப் டைம் தானே அது. அதனால பக்குவைகளுக்கு தான் இதை சொல்லணும்னே சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில். அப்படி பக்குவம் இல்லாத சொன்னால் சில சமயம் அவங்க தவறாக புரிஞ்சு குழம்பி போயிட சான்ஸ் இருக்கு. இல்லை இதை பிழையா ஜனங்களுக்கு திரிச்சு சொல்றதுக்கு சான்ஸ் இருக்கு அவங்க. அதனால சும்மா கண்டமேனிக்கு எல்லாரும் சொல்லக்கூடாது. ஆக்சுவலாக பார்த்தா இந்த உபனிஷத் நம்ம படிக்கிறோமே, இந்த குருதேவர்லாம் தான் இது ரொம்ப பிரபல்யப்படுத்தி எல்லாருக்கும் சொல்லலாம்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் இப்படி சொல்லப்படுறது இல்லை இது ஆக்சுவலாக. அது மாத்திரம் இல்லை, குருதேவர் ஆங்கிலத்தில் எடுத்து பேசினார். நம்ம சென்னையில் உள்ள நிறைய பிராமின்ஸ் தான் அவருக்கு சாபம் கொடுத்தாங்க. பரங்கியர் பாஷையில இதெல்லாம் எடுத்து நீ பேசுற உன் நாக்கு அழுகி போகும் சொன்னாங்க. அப்படியே சொன்னாங்க. அப்போ காஞ்சி மகாபெரியவர்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி இந்த ஒரு சென்மயானந்தர்னு ஒருத்தர் இப்படி ஆங்கிலத்திலாம் பேசிட்டு இருக்காரு, இதெல்லாம் சரியா அப்படிலாம் கேட்டுருவாங்க. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அவன் நாக்கில் சரஸ்வதி நர்த்தனம் ஆடுறா அப்படி சொன்னாராம் பெரியவர். இது சொல்லப்பட்டிருக்கு அப்படி. ஸோ இது எல்லாருக்கும் சொல்றது இல்லை ஆக்சுவலாக. இது ஒரு குருகுல வாசம் பண்ணி இந்த தபஸ்சரியம் பிரம்மச்சரியம் ஸ்ரத்தா பக்தியோடு இருந்து சுஷ்ரூஷை குரு சுஷ்ரூஷெல்லாம் பண்ணி
ஓரளவு பக்குவப்பட்டவங்களுக்கு தான் இது கொடுக்கப்பட்டது அந்த காலத்துல. இப்பெல்லாம் நாம இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம்னா நம்மளாம் ஏதோ ஒரு வகையில புண்ணியம் பண்ணியிருக்கோம். இது சாதாரண விஷயம் கிடையாது. எவ்வளவோ ரிஷிகள் பரம்பரையா தியானம் பண்ணி அந்த பரம்பரை உணர்ந்து அந்த அனுபவங்களை தொகுத்து வச்சிருக்காங்க. இது எவ்வளவோ காலத்துக்கு முன்னால உள்ளது. அதான் ஒரு பெரிய அறிஞர் சொல்லியிருக்கார், வெளிநாட்டு அறிஞர் தான். உலகம் எல்லாம் வந்து குகைக்குள்ள துணி கூட இல்லாம அந்த இலையை கட்டிட்டு இருந்த காலத்துல நம்ம ரிஷிகள் வந்து இந்த உயர்ந்த பரம்பரை உணர்ந்து உலகத்துக்கு சொல்லிட்டாங்க. அவ்வளவு பெருமை வாய்ந்த பூமி இது. மற்ற வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்ல போயிட்டு அவங்களோட ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா 200-300 இயர்ஸ் சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி ஒண்ணும் இல்லைங்கிறாங்க. ஈவன் யூஎஸ்ஏ அவ்வளோ பெரிய நாடு, ஹிஸ்டரி கேட்டு பார்த்தா அவ்வளோ ஃபியூ 100 இயர்ஸ் தான் அது. ஆனா அதுக்குள்ள எவ்வளவோ பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோமே. பட் நாம அப்படி கிடையாது. எவ்வளவோ ஆயிரக்கணக்கான வருஷங்கள் ஹிஸ்டரி கொண்டு வச்சிருக்கோம். நம்ம ரொம்ப பழமையானது சிவிலைசேஷன். நம்ம சிவிலைசேஷன் அதுவும் இதுக்கெல்லாம் வந்து டைமே நம்ம குறிக்க முடியாத அளவுக்கு பழமையானது, தொன்மையானது. ஸோ அப்படி நம்முடைய ரிஷிகள் இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. இதை நம்ம படிக்கிறோன்னா பெரிய பாக்கியம் செஞ்சிருக்கோம். சாதாரண விஷயம் கிடையாது. மற்றதெல்லாம் கேட்கலாம், புராணங்கள் கதைகள்லாம் கேட்கலாம். ஆனால் இந்த உபனிஷத் விஷயங்கள்லாம் கேட்குறோம்னா ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கோம். நம்ம அட்லீஸ்ட் கேட்கவாது செய்கிறோமே. அதுக்கப்புறம் என்ன செய்கிறோங்கிறது அடுத்த விஷயம். மரணம் செய்கிறோமா என்னதான் செய்கிறோங்கிறது அடுத்த விஷயம். அட்லீஸ்ட் இந்த ரிஷிகள் சொன்னதை நம்ம காதால் கேட்குறோமே. வி பிலாங் டு தீஸ் ரிஷிஸ் ஆக்சுவலி. அதனால கோத்திரம் என்னன்னு கேட்குறாங்க. ஏதோ ரிஷி பரம்பரையை தான் வச்சு கோத்திரம் சொல்றோம். அந்த ரிஷி பரம்பரை சேர்ந்தவன் சொல்றேன். ஸோ வி பிலாங் டு திஸ் ரிஷி. அதான் ரிஷி புத்திராகா அமிர்தசே புத்திராகானா விவேகானந்தர் சொல்லுவார். நம்ம எல்லாம் ரிஷி புத்திரர்கள், சாதாரணமாக கிடையாது. நம்ம எல்லாம் யூ ஷுட் பி வெரி ப்ரவுட். அப்படி ஒரு பரம்பரையை சேர்ந்தவங்க நாம. அதுலேயே மகரிஷியாக தோன்றவர் நம்ம பகவான் ரமண மகரிஷி. ஸோ அவரை சேர்ந்தவர் நம்ம அவ்வளோ பெருமைப்பட்டுக்கணும். எந்த சுழியிலும் சிக்காத சுந்தரன், எந்த சுழியிலும் சிக்கல அவர். அப்படிப்பட்ட சுந்தரன் திருச்சுழியில பிறந்திருந்தாலும் எந்த சுழியிலுமே சிக்காத சுந்தரன். அப்படிப்பட்ட பரம்பரையை சேர்ந்தவங்க நாம. ஆக அந்த ஆச்சாரியர், அந்த மகர்ஷி பிப்பலாத மகர்ஷி சொல்றார், அதிபிரஷ்னான் பிச்சசி, ரொம்ப அற்புதமான கேள்வி கேட்டுப்பான். In fact, it's the most difficult question, a very very subtle question. இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்னா நாம் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய புலன்கள் மனதை கடந்த அந்த ஒரு பொருளை பற்றி பேசியாகணும். அப்படிப்பட்டதுனால இது அதிபிரஷ்னான் அப்படிங்கிற மாதிரி சங்கரரும் பாஷ்யத்தை சொல்லியிருக்காரு. பிரம்ம இஷ்டகா சீதி, நீ பிரம்மத்தை உணர வேண்டும் என்ற ஒரு துடிப்பு உள்ளவது ஆதலால், அதுல ரொம்ப ஆர்வமா இருக்கிறதுனால தஸ்மாத் தேகம் பிரவீமி, உனக்கு நான் இதை சொல்ல போறேன் தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிருந்து இந்த புராணம் தோன்றியது என்பது ஆரம்பிக்கிறார். திஸ் இஸ் மோஸ்ட் பியூட்டிஃபுல் மந்திரம். இந்த 3வது மந்திரம் இருக்கு, ரொம்ப இம்பார்ட்டன்ட் மந்திரம், மோஸ்ட் பியூட்டிஃபுல் மந்திரம். ஆத்மனஹ ஏஷ பிராணோ ஜாயதே யதைஷா புருஷே சாயா இதி. இல்ல யதைஷா புருஷே சாயா ஏதஸ்மின் ஏதத் ஆததம் மனோகிருதேன ஆயாதி அஸ்மின் ஷரீரே. இன்னொரு முறை, ஆத்மனஹ ஏஷ பிராணோ ஜாயதே யதா ஏஷா புருஷே சாயா ஏதஸ்மின் ஏதத் ஆததம் மனோகிருதேன ஆயாதி அஸ்மின் ஷரீரே. என்ன சொல்றார்? ஆத்மனஹ ஏஷ பிராணோ ஜாயதே, ஆத்மாவில் இருந்துதான் இந்த பிராணன் தோன்றியது. ஆத்மனஹா, ஆத்மாவில் இருந்து. ஆன்மான்னு சொன்ன அர்த்தம் நம்முடைய உண்மையான சுயம். சரியான தமிழ் வார்த்தை என்னன்னா சுயம். The core of our personality is called as ஆன்மா. எல்லா அந்த கோஷங்களின் தாண்டின பிறகு இருப்பு மாத்திரமாக இருந்து ஒளிர்ந்து கொண்டிருப்பதுதான் இந்த ஆன்மஸ்வரூபம். அந்த மூல பொருளாகிய
பரம்பொருளாகிய அந்த ஆன்ம சுரூபத்தில் இருந்துதான் இந்த பிராணன் தோன்றியது. எல்லாவற்றுக்கும் மூலம் அதுதான், தோற்றுவாய் அதுதான். எது? நான் 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 என்ற இதயத்தில் குறித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆன்மஸ்வரூபம். இன்னொரு விஷயம், நான் நான் சொல்லி இந்த உடம்போடு சேர்ந்து கொண்டு, அது அகங்காரம். இன்ஃபேக்ட் இந்த இடத்துல இந்த அகங்காரம் தான் சீஃப் பிராணான்னு சொல்லப்படுறார், முக்கிய பிராணன் சொல்லப்படுறார். அதோடைய மற்ற டிவிஷன்ஸ் தான் மற்ற பிராணன்லையும் கூட இங்கே சொல்லப்படுறார். பார்ப்போம் அதையும். ஆக இந்த ஆத்மாவில் இருந்துதான் இந்த இப்போ தங்கம் இருக்கு, அதுலேருந்து நகை செஞ்சா அது தங்கமா இருக்குல்ல, நகையாயிடுது. அதுபோல இந்த ஆன்மா தன்னுடைய சுயநிலையை இழந்து இப்படி பிராணன் ஆச்சா? அப்படி ஆகல. அது என்றும் மாறாத வஸ்து, அழியாத வஸ்து. அவ எப்படி ஆச்சு தெரியுமா அது அப்படின்னு கேட்டா, யதா ஏஷா புருஷே சாயா, எப்படி இந்த மனிதன் இருக்கானே அவனிடமிருந்து இந்த சாயா நிழல் தோன்றியதோ அதுபோல. அப்பனா இந்த உடம்பு இருக்கிறதுனால நிழல் தோன்றது இல்லையா? இல்லாட்டி நிழல் எப்படி வரும்? வராது. ஆனா உடம்பு அழிஞ்சு போய் நிழலாச்சா? இல்ல, உடம்பு அப்படியே தான் இருக்கு. ஆனா ஒரு சாயா, ஒரு நிழல் தோன்றியது. அந்த சாயாக்கு ஒரு இருப்பு இருக்கா? தனியான இல்ல. இந்த உடம்பு இருந்தாதான் அது இருக்கு, அதுக்கு தனி இருப்பு கிடையாது. இன்ஃபேக்ட் இட் இஸ் a shadow, it is not at all a thing. இந்த சாயாக்கு நடந்த இந்த மனுஷனுக்கு நடக்குமான இல்ல. It's a virtual reality, it's not a reality, it's not a real thing. எப்படி இந்த மனிதனில் இருந்து இந்த நிழல் தோன்றியதோ, சாயான நிழல், அதுபோல இந்த பிராணன், அதிலிருந்து வந்த உலகம், பிரபஞ்சம், இந்த உயிர்கள் எல்லாம் நிழல் போலதான். இட்ஸ் நாட் அ ரியாலிட்டி, இட்ஸ் ஜஸ்ட் அன் அப்பியரன்ஸ். அது மாத்திரம் கிடையாது, இந்த ஆத்மஸ்வரூபம் இல்லாட்டி அதெல்லாம் கிடையாது. ஆத்மஸ்வரூபம் அது இருக்கிறதுனால இது இருக்கு, இருந்தாலும் அது உண்மையான பொருள் கிடையாது. அது ஜஸ்ட் அ ஷேடோ, சும்மா ஒரு தோற்ற மயக்கம்னு வேதாந்த, அத்வைத வேதாந்த சாஸ்திரம் சொல்லுது. ஸோ பிராணனே அப்படின்னா அதுலேருந்து வந்த மற்றதெல்லாம் ஸோ குருதேவர் ரொம்ப விளக்கம், ரொம்ப அழகாக கொடுத்துருக்காரு, விரிவாக கொடுத்துருக்காரு. என்ன கொடுத்துருக்கான்னு கேட்டால், இங்கே பிப்பலாத ரிஷி ரொம்ப ரொம்ப கூர்மையான புத்தியோடு என்ன சொல்றாருன்னா, அவன் கேட்ட கேள்விக்கு மறுமொழி தான் வரணும். இந்த போஸ்ட் கம்பத்திலிருந்து இந்த பேய் எப்படி தோன்றியது அப்படின்னு ஒரு மாணவன் கேட்குறான். இவர் சொல்றாரு, பேயை தோன்றலையேப்பா, எப்போ தோன்றுச்சு? நான் பார்த்தேன் இருட்டில். அது உன்னுடைய மனமயக்கம்ப்பான்னு சொன்னா அவன் ஒத்துக்க மாட்டான். நான் பார்த்தேன், எப்படி பயங்கரமா இருந்துச்சு, அது எப்படி மனமயக்கம் நீங்க சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லுவான். ஆக பேய் தோண்டின்னு தான் அவன்கிட்ட சொல்லணும். ஆனா அதே சமயத்துல அது உண்மை இல்லைங்கிறத அவனுக்கு புரிய வைக்கணும் இல்லையா? ஆக ஆத்மனிலிருந்து தான் தோன்றியதுன்னு சொல்லிட்டு உடனடியாக என்ன சொல்றான்னு கேட்டா, எப்படி மனிதனுக்கு அந்த அவனுடைய நிழலோ, மனிதனுடைய சரீரத்திலிருந்து நிழல் தோன்றியதோ, அதுபோல ஆத்மாவிலிருந்து இந்த பிராணசக்தி தோன்றியது. என்ன அர்த்தம்? அது ரியாலிட்டி கிடையாது. அதே சமயத்தில் அது தோன்றினதுனால இந்த ஆன்ம சக்திங்கிறது அப்படி திரிஞ்சிடல, மாறிடல, அழிஞ்சிடல. இந்த ஆத்மனை தவிர அதுக்கு அந்நியமா ஒரு தனி இருப்பு கிடையாது. இதெல்லாம் அதுல இட்ஸ் இம்ப்ளைட். அதான் இந்த உதாரணம் ரொம்ப ரொம்ப சிக்னிஃபிகண்ட். நிழல் போல தோன்றியது. நிழல்ங்கிறதுக்கு சத்தியம் கிடையாது, அதுக்குன்னு ஒரு இருப்பு கிடையாது. ஆனா இருக்கிற மாதிரி இருக்கு, கூட கூடயே வருது. இப்ப நிழலை ஒருத்த புதைக்கணும்னு நினைச்சானா புதைக்க முடியுமா? தோண்டி தோண்டி போச்சான் திரும்பி மேல மேல வரும் இல்லையா? அவன் என்ன செய்யணும்? சூரியனை பார்த்து திரும்பிட்டானா நிழல் இல்லாமல் போயிடும் அவனுக்கு அட்லீஸ்ட். அதுபோல ஆன்மஸ்வரூபத்தை பார்த்து திரும்பிட்டோம்னா இந்த பிரபஞ்ச இயக்கத்துக்குலாம் அர்த்தம் இல்லாமல் போயிடுங்கிறாங்க. ஏன்னா நிழல் போல பொய். ஆக இந்த அத்வைத சாரத்தை காம்ப்ரமைஸ் பண்ணாம இங்க பதில் சொல்லியிருக்காரு. தோன்றியதுன்னு சொல்லிட்டு எப்படி நிழல் போல, ஒண்ணும் இல்லை, சும்மா. சும்மாவா இந்த பாடுபடுறது? சும்மாவா? சும்மா. இப்ப நான் என்ன செய்யணும்? சும்மா இரு. சும்மா இருக்க முடியலையே சுவாமிஜி,
சரி, சுமந்துட்டு இரு. எல்லாத்தையும் தலையில சுமந்துட்டு இருந்தா துக்கம்தான். பரமனிற் பிரிந்தி உலகினை தலையில் பற்றியான் பெற்றது போதும், பரமநாமருணாச்சலயனை இனியுன் பதத்தினின்றொது கூறப்பாரே. சும்மா இருக்க முடியாம தலையில சுமந்துட்டு இருந்தோம்னா அழல் தான். இங்க இறக்கி வைக்க முடியலையே சுவாமிஜி. இறக்கி வைக்கிறதா ஆறுதல். நான் இறக்கி வைக்க தெரியலையே, நான் சுமக்காட்டி எல்லாம் போயிடும், பாழா போயிடும் பயப்படுறேனே. சுவாக இது சும்மா, இதுக்கு அர்த்தம் இல்லை. இதை பத்தி நீ ரொம்ப மனசை அலட்டி கொள்ள வேண்டாம். இது சாயா. சாயான்னா பொய் தோற்றம், இந்த நிழல் போல அப்படி வந்தது. அப்புறம் ரெண்டாவது கேள்வி என்ன? அது சரி, எப்படி இந்த உடல்ல அது எப்படி தங்குச்சு அந்த பிராணன்? இங்க குருதேவ் என்ன சொல்றாருன்னா, இங்க பிராணன் இந்த கான்டெக்ட் சொல்லப்பட்டிருக்கிறதுக்கு சிச்சாயான்னு சொல்லுவாங்க. the first expression of consciousness. அந்த ஞான ஒளி, ஆன்ம ஒளிங்கிறது இந்த மனபுத்திங்கிற அந்த விஞ்ஞானமய கோஷத்துல பிரதிபலிக்கும் போது இந்த ஜீவன் சொல்லக்கூடிய இந்த அகங்காரி தோன்றான். அதைத்தான் இங்க பிராணன்னு, சீஃப் பிராணன், முக்கிய பிராணன் சொல்லி இங்க பிராணனா சொல்லியிருக்காருன்னு சொல்றாரு குருதேவர் இந்த கான்டெக்ட்ல. அப்புறம் அவன் தன்னுடைய ஏவலாளனாக ஒரு 5 பேரை, அதான் பஞ்ச பிராணன் சொல்றார். அந்த ஞான ஒளிதான் மனபுத்தியில பிரதிபலிக்கும் பொழுது இந்த பிராணனாக தோன்றுகிறது. அதனால இங்க என்ன சொல்ற, மனோகிருத்தேன ஆயாதி ஆயாதி அஸ்மின் ஷரீரே. மனதினுடைய சேஷ்டையினால உனக்குள்ள அந்த பிராணன் இயங்குற மாதிரி இருக்கு. என்ன அர்த்தம்னு கேட்டா, மனதோட இயக்கம் என்ன? ஆசைப்படுறது, விரும்புறது, வேண்டது, சிந்திக்கிறது. ஸோ அந்த அகங்காரம்னு சொல்ற அந்த சீஃப் பிராணன் எப்படி வந்தான்? ஆசைப்பட்டு நீ அதனால வந்தான். மனோகிருத்தேனா, மனம் என்கின்றது ஒரு மீடியம். ஒரு உதாரணம் சொல்ற அழகா. இப்போ ஒரு குடம், ஒரு பானை, அதை ஒருத்தன் கொண்டு வந்தான தண்ணீரோட பார்த்தா அதுல சூரியன் தெரிஞ்சுது. ஏன்னா வானத்துல அவன் பிரகாசிக்கிறதுனால. அடே, எப்படா இங்கே சூரியன் வந்தான்னு கேட்டாங்க. இந்த குடத்துக்குள்ள எப்படா சூரியன் வந்தான்னு? தண்ணீர்லேருந்து வந்தான்னு சொல்ல வேண்டியது. இது தண்ணீர்லேருந்து சூரியன் வந்தானா அப்படின்னு கேட்டா என்ன அர்த்தம்? அந்த தண்ணீர் இல்லாட்டி அந்த சூரியன் அங்க பிடிக்க முடியாது. அது போல மனம்ங்கிற ஒரு சாமான் இருக்கிறதுனாலதான் அதுல பிரதிபலிக்கிறான் ஆன்ம ஒளியா. அதனாலதான் அந்த ஜீவன் சொல்ல முக்கிய பிராணனா வெளிப்படுறான். அதான் மனோகிருத்தேன, மனதுல தான். மனம் சொல்ல அந்த கரணம், அதுல விஞ்ஞானமய கோஷம்னு டெக்னிக்கல் வேதாந்த சாஸ்திரம் சொல்லுவாங்க. அந்த மீடியத்துல தான் அவன் சிச்சாயான்னு சொல்லி வெளியில் தோன்றான். அதான் ஃபர்ஸ்ட் தோற்றம் அவனுக்கு. ஜீவனா அல்லது இந்த அகங்காரியா அவன் பரிணமிக்கிறான். ஆக மனோகிருத்தேன ஆயாதி, மனதனுடைய சேஷ்டையினால வந்தான்னு அர்த்தம். அந்த மனம்ங்கிற அந்த விஷயம் இயங்கிட்டு இருக்கிறதுனால தான் அந்த பிரதிபலிப்பை நம்ம பார்க்குறோம். அவன் தான் முக்கிய பிராணன். அப்படிதான் அவன் தோன்றினான், ஆத்மாவிலிருந்து தான் தோன்றினான். ஆனா அவன் உண்மை கிடையாது. அவன் ஒரு தோற்ற மயக்கம் மாதிரி, அவனுக்குன்னு ஒரு இருப்பு கிடையாது. வெளிவழி தீநீர் மண்பல உயிராய் விரிவுறு பூத பௌதிகங்கள் வெளியொழி உன்னை அன்றின்றென்னின் வேறியானாருளன் விமலா. ஆஹா, அந்த 5 பூதங்கள் கூட ஆன்ம ஒளியை தவிர அதுக்கு இருப்பு இல்லைன்னு சொன்னா, அப்போ நான் ஒருத்த எழும்புறானே அவனுக்கு என்ன இருப்பு இருக்கு? வெளியதாய் உளத்து வேரற விளங்கின் வேரன வெளிவருவேனார் வெளிவராய் அருணாச்சல அவன் தலையில் விரிமலர் பதத்தினை வைத்தே. ஆக வேறற விளங்குற ஆன்மான்னு சொல்லி 2 உள்ளத்துல விளங்கி கொண்டிருக்கும் போது வேறாவத்தன் தனியா முளைச்செழும்புறான். இவன் யாரு?
ஆனால் ஒன்றும் இல்லை, ஒரு பொய்யான ஒரு தோற்றம் அது. ஏன்னா மன இயக்கத்தினால அந்த தோற்றம் வருது. இந்த மனம்ங்கிற கண்ணாடி அல்லது அந்த ஒரு ஒரு ஏன்னா அந்த கரணத்தில் அவன் பிரதிபலிக்கிறதுனால அவன் சிச்சாயாவை தோன்றான். அவன் அப்படிப்பட்டவன் தான் மற்ற பிராணனா விரியறான். ஆகவே மனதில் எப்படி தோன்றான்னு கேட்டா, அந்த மனம்ங்கிற கண்ணாடியில் பிரதிபலிப்பா அவன் தோன்றான். அவன் ஆன்ம சைத்தன்யம் தான், ஆனால் அப்படி தோன்றான். ஆக இங்கே பிராணன் இந்த கான்டெக்ட் சொன்னப்பட்டது என்னன்னு கேட்டால், சிச்சாயான்னு சொல்லக்கூடிய அந்த ஜீவ பாவனை தான் சொல்றார், ஜீவனை தான் சொல்றார், அந்த அகங்காரியை தான் சொல்றாரு. இங்க என்ன சுவாமிஜி பிராணன்னு சொல்றீங்க, அப்புறம் இவன் ஜீவன் சொல்றீங்க, அகங்காரிங்கன்னு சொல்றீங்கன்னா, இப்படிதான் உபனிஷத்துனா ஒரே வார்த்தைக்கு எவ்வளவோ பொருள் சொல்லுவாங்க தான். ஆக பிராணசக்தி நம்ம நினைச்சிருந்தது இப்போ என்னது கடைசியில் பார்த்தா அந்த சிச்சாயா அங்கே போயிடுச்சு. ஸோ மனோகிருத்தேன ஆயாத்தி அஸ்மின் ஷரீரே, இந்த சரீரத்தில் எப்படி வந்தான்னு கேட்டேன் இல்லையா, அது மன இயக்கத்தினால வந்தான். மனம்ங்கிறது இயங்கும் போது அதுல பிரதிபலிக்கிறான் அவன். அவன் இல்லாட்டி எப்படி மனம் இயங்கும்? இது வந்துதோ அது வந்துதோ முதல்ல கேட்கக்கூடாது. இதெல்லாம் இன்ஸ்டன்டேனியஸா வந்துச்சு, இப்படிலாம் கேட்கக்கூடாது. இது வந்துச்சா முதல்ல அது வந்துச்சான்னு கேட்கக்கூடாது. எவ்ரிதிங் கேம் ஜஸ்ட் லைக் தட், லைக் அ மேஜிக். ஸோ அந்த மன இயக்கத்தில் அவன் ஆன்ம ஒளிதான் சிச்சாயாவை தோன்றி அவன் தான் மற்ற பஞ்ச பிராணனாவும் உடலை இயக்கி கொண்டிருக்கான். அவனே தான் அந்த பிராணசக்தியாக இருந்து இந்த பிரபஞ்சத்தை இயக்கி கொண்டிருக்கான். அவன் யாரு? அவன் தான் அந்த டோட்டல் மைண்ட். ஆக டோட்டல் மைண்ட் எங்கிருந்து வந்தது? அது எல்லாமே பிரம்மஸ்வரூபத்துன்னு வந்தது. அந்த பிரம்மஸ்வரூபம் என்னது? ஆத்மஸ்வரூபமா இதே குகைக்குள்ள உடல் மன புத்திய கடந்த விஷயமா அது இருக்கு. ஆக ஒரு கேள்வியில் எவ்வளோ பதில் சொல்ல வேண்டி வந்துருச்சு பாருங்க. ஆத்மனஹா ஏஷ பிராணோ ஜாயத்தே, ஆக ஆன்மாவில் இருந்தான் அவன் தோன்னா. யதா ஏஷ புருஷே சாயா ஏதஸ்மின் ஏதத் ஆததம், எப்படி ஒரு மனிதனிலிருந்து இந்த சாயா நிழல் தோன்றியதோ அதுபோல ஆன்மஸ்வரூபத்தில் இருந்து இந்த பிராணன் என்று சொல்லக்கூடிய சிச்சாயா என்கின்ற இந்த ஜீவன் அல்லது இந்த அகங்காரி தோன்றினான். அவன் எப்படி இந்த சரீரத்தில் வந்து மாட்டிக்கிட்டான் அப்படின்னு கேட்டான். அந்த மன இயக்கத்தினால. ஆசை தான் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கு, மன இயக்கத்துக்கே. ஆக அந்த மனம் இதை இயங்கும் பொழுது அங்க அவன் வெளிப்படுறான் சிச்சாயாவா. அப்படிதான் அவன் வந்தான் இங்க மனசுல. எப்படி ஒரு பானையில தண்ணீர் இருக்கும்போது அங்க சூரியனுடைய அந்த பிரதிபிம்பம் தோன்றுமோ அதுபோல இந்த உடல்ல மனமானது இயங்கும் பொழுது அந்த மனதுல வந்து அவன் சிச்சாயாவா வெளிப்படுறான். சாயானா ஒரு பிரதிபிம்பமா வெளிப்படுறான், ஞான ஒளியோட ஒரு பிரகாசமா வெளிப்படுறான். அப்படிதான் வெளிப்படுறான் அவன். அவனே தான் பஞ்ச பிராணனாகி இந்த உடலை இயக்குகின்றான் அப்படின்னு அடுத்து சொல்ல போற. அவன் எப்படி தானே பிரிந்து எப்படி இந்த உடலை இயக்குறான்னு கேட்டார் இல்லையா. அப்போ கேனோபல் சொன்னதும் சரியா வருது. இப்போ கண்ணுக்கு பின்னாடி கண்ணா இருக்கிறது யாரு, காதுக்கு பின்னாடி காதா இருக்கிறது யாரு? பிராணசக்திக்கு இங்க அப்படி ஒரு விளக்கத்தை கொடுத்துறாரு இந்த இடத்துல. ஸோ முதல்ல இந்த கிளாஸ்க்கு வந்து உட்காந்துருக்கவங்க யோசிப்பாங்க, சுவாமி என்னதான் பேசுறாருப்பா கடைசியில். பிராணங்கிறாரு, அப்புறம் அவன் தான் சிச்சாயாங்கிறாரு, அகங்காரிங்கிறாரு, என்னதான் கடைசி சொல்ல வர்றாரு. என்ன இப்படி எங்க பிராணனை வாங்குறீங்களோ? ஒருத்தர் பிராணனை விடுறாரு உடனே. ஆனா இந்த பிராணன்கிற சொல்ற இந்த சிச்சாயான்னு சொல்றவன் உண்மை கிடையாது. அவன் நிழல் போல ஒரு தோற்ற மயக்கம், தோற்றம் தான். எப்படி உடம்பு இல்லாட்டி அந்த நிழல் கிடையாதோ அதுபோல அந்த ஆன்மஸ்வரூபம் இல்லாட்டி இதெல்லாம் கிடையாது. அதுலதான் எல்லாம் தங்கி இருக்கு. அது ஆன்மஸ்வரூபம் தான் இப்படி மாறி ஆச்சான்னா அப்படி மாறி ஆகல, அது அப்படியே தான் இருக்கு. இது அது இருந்ததுனால இது சும்மா ஒரு பொய் தோற்றமா தோன்றுச்சு. எது? அந்த பிராணன், ஜீவன், பிரபஞ்சம், அவனுடைய இயக்கம் எல்லாம். ஸோ அப்படிப்பட்ட பிராணசக்தியாக வெளிப்பட்டவன் எப்படி இந்த சரீரத்தில் இயங்குறான் அப்படிங்கிறத அடுத்த செய்யுள்ள சொல்ல போறார். யதா சம்ராடே ஏவ
अधिकृतान् विनियुङ्क्ते एतान् ग्रामान् अधितिष्ठस्व इति एवं एषः प्राण इतरान् प्राणान् पृथगेव सन्निधत्ते யதா எப்படி சம்ராடே ஒரு சக்கரவர்த்தி அதிகிருதான் வினியுங்தே தனக்கு கீழே இருக்கிற அதிகாரிகளை அதிகிருதான்னா அதிகாரிகள் ஆபீசர்ஸ் வினியுங்தே அப்படின்னா கட்டளையிடுறோம் அரசருடைய ஆணை அப்படின்னு சொல்லி அரச கட்டளையிடுறோம் என்ன கட்டளையிடுறோம் ஏதான் கிராமான் அதிதிஷ்டஸ்வ ஒவ்வொரு ஆபீசரை பார்த்து சொல்றோம் இல்லை ஒவ்வொரு அமைச்சரை பார்த்து சொல்ற மாதிரி இந்த டிபார்ட்மெண்ட்டை நீ எடுத்துக்கோ இதை சரியா நீ நிர்வாகம் பண்ணு இதுக்கு நீ பொறுப்புன்னு சொல்ற மாதிரி இந்த கிராமத்தை நீ பொறுப்பெடுத்துக்கோ அந்த கிராமத்துடைய நல்லது கெட்டதை நீ பார்த்துக்கோ அப்படின்னு ஒரு சக்கரவர்த்தி சில குறுநில மன்னர்களாக ஒரு சில பேர் அமைச்சு அப்படி ஆழ சொல்றான் இல்லையா ஒவ்வொரு பிரதேசத்தை அதுபோல இது ஏவம் ஏஷக பிராணகா இந்த சீஃப் பிராணன் இருக்கானே யாரு இந்த மனதில் தோன்றுன சிச்சாயாவா தோன்றுனானே யார் இவன் அகங்காரியாக இருக்கானே ஈகோ சென்ஸ் அப்படிப்பட்ட இந்த ஜீவ பாவமா இருக்கானே இவன் என்ன சொல்றான் இதரான் பிராணான் மத்த பிராணன் 5 வகையான பிராணர்கள் உப பிராணம்லாம் சொல்ல போறாங்க நீ இந்த காரியத்தை செய் புதகேவ சந்நிதத்தே அப்படின்னு அவனுக்கு நான் ஆணையிடுறேன் பிராணன் அபானன் வியானன் உதானன் சமானன்லாம் சொல்லுவோம் இல்லையா அப்படி 5 வகையா அப்படி ஒவ்வொரு பிராணன் சொல்றானோ நீ புலன்களையெல்லாம் இயக்கிறதுக்கு உன்னை நான் நியமிக்கிறேன் நீ சாப்பிட்ட சாப்பாடுலாம் வெளியேற்றத்துக்கு உன்னை நியமிக்கிறேன் சாப்பிட்ட சாப்பாடு செரிக்கணும் இல்லையா டைஜஷன் அதுக்கு உன்னை நியமிக்கிறேன் அப்புறம் ரத்தம் அதாவது சர்க்குலேஷன் பிளட் சர்க்குலேஷன் அதுக்கு நீ பொறுப்பாரு இதெல்லாம் செஞ்சாச்சு சிந்திக்கவே முடியாட்டி சிந்தனை பண்ணுறதுக்கு உன்னை நியமிக்கிறேன் இப்படி ஒருத்தனை நியமிச்சு இந்த இயக்கத்தை இந்த உள்ள இருக்கிற இயக்கத்தை இயக்குறான் என்ன அழகான உதாரணம் பாருங்க ஒரு சக்கரவர்த்தி எப்படி ஒவ்வொரு ஆபீசரா கூப்பிட்டு அதிகாரிகளை கூப்பிட்டு இந்த பொறுப்பு உனக்கு இந்த கிராமத்தை நீ பார்த்துக்கோ இல்லை ஒரு பிரைம் மினிஸ்டர் தன்னோட கேபினெட் மினிஸ்டர்ஸ் ஒவ்வொரு போர்ட்ஃபோலியோ கொடுத்து இது உன்னோட பொறுப்பு இதெல்லாம் நீ பார்த்துக்கோ ஆனால் என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும் நீ ஏன் ஒன்றும் செய்ய முடியாது சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் நீ செயல்பட முடியும் நீ நினைச்சதெல்லாம் செய்ய முடியாது ஆனால் என்கிட்ட நீ ஆர்டர்ஸ் எடுத்துக்கணும் அப்பப்போ என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும் அவன் தானே சாம்ராட் அப்படி நியமிக்கிறோம் அதுபோல இந்த முக்கிய பிராணன் ஆகிய இந்த ஜீவன் என்ன செய்யறானோ மத்த பிராணம் இதரான் பிராணான் மத்த பிராணனை புதேக சந்நிதத்தே ஒவ்வொரு வேலைகள் செய்யறதுக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக பிரித்து எம்பவர்ட் தெம் இதை நீ செய் அப்படின்னு நியமிக்கிறானா. ஸோ ஆக எவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கு பாருங்க. ஸோ முதல்ல ஆத்மாவிலிருந்து அவன் தோன்றினான், ஒரு நிழல் உடம்புலேருந்து தோன்றின மாதிரி அவன் தோன்றுறான். தோன்றி எதனால் தோன்றினான்? மன இயக்கத்தினால தான் தோன்றினான். ஏன்னா அந்த மனம் இல்லாட்டி இந்த சாயாவே கிடையாது, இந்த ரிஃப்ளெக்ஷனே கிடையாது. ஆக மனம் இயக்கம் இருக்கிறதுனால தான் அவன் தோன்றுறான். தோன்றின பிறகு என்ன செய்கிறான்? மற்ற பிராணனை நியமிக்கிறான் ஒவ்வொரு தொழிலை செய்கிறதுக்கு. நியமித்து இந்த வேலையை நீ செய், இந்த பொறுப்பெடுத்து செய்யணும்னு நியமிக்கிறான். ஸோ யார் யாருக்கு என்னென்ன பொறுப்பு கொடுக்குறோம், என்னென்ன வேலைகள், இதெல்லாம் விரிவாக பார்க்க போகிறோம் நாளைக்கு. இன்னொரு 7-8 செய்யுள் இருக்குது, மந்திரம் இருக்குது, விரிவாக பார்க்கணும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.